அண்டர் செக்ஷன் 206 வரை நாம் பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 206 பொறுத்தவரை ஸ்பெஷல் சம்மன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் பெட்டி அஃபென்சஸ், ஒரு பெட்டி அஃபென்சஸா இருக்கும் பட்சத்தில் அதற்காக தனிப்பட்ட ஒரு அழைப்பானை அனுப்பலாம். இப்ப 206 படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 61 ஆஃப் சிஆர்பிசியும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அங்கே சம்மனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 206ல அதிகபட்சம் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்திருக்கும் பட்சத்தில் அப்ப அந்த அபராத தொகை 1000 ரூபீஸ் சொல்லுதான். இப்ப 1000 ரூபாய் வரை மட்டுமே அபராதம் விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்கள் எல்லாமே சில்லறை குற்றங்கள். இதுதான் பெட்டி அஃபென்சஸ். இப்ப அந்த அக்யூஸ்ட் வந்து நேர்ல வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஆக்டை பொறுத்தவரை அக்யூஸ்ட் வந்து நேர்ல தான் வந்தாகணும். ஆனா 1973 ஆக்டை பொறுத்தவரை அக்யூஸ்ட் நேரில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகலாம். அந்த அக்யூஸ்ட் தன்னுடைய அபராத தொகையை வந்து தபால் மூலமாக அனுப்பலாம், பை போஸ்டல் அனுப்பலாம். இது 1973 சிஆர்பிசில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல். இதுல பெட்டி அஃபென்சஸ் என்று சொன்னாலே 1000 ரூபாய்க்கு மேற்படாத அபராதம் மட்டுமே விதித்து தண்டிப்பதற்குரிய ஒரு குற்றம் என்று அர்த்தம். அதை போலவே அண்டர் செக்ஷன் 320 ஐபிசின் படி சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய தண்டனை பொறுத்தவரை 3 மாதங்களுக்கு மேற்படக்கூடாது. இப்ப 3 மாதம் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் இந்த 206 வந்து will be applicable. இதைத்தான் நாம் நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்தோம். அண்டர் செக்ஷன் 207 இந்த 206ல சில எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருந்தாங்க. அக்யூஸ்ட் வர முடியலன்னு சொன்னா அட்வொகேட் வந்து அவர் அஃபிடவிட் பெட்டிஷன் போட்டு கில்ட்டி மெமோ கொடுத்துடலாம். அட்மிஷன் பெட்டிஷன் கொடுத்துடலாம். ஒருவேளை அந்த அக்யூஸ்டுக்கு வந்து கன்விக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த அக்யூஸ்ட் வந்து நேர்ல வந்து கோர்ட்ல ஆஜராக சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கலாம். ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னா கண்டிப்பா அந்த அக்யூஸ்ட் வரணும், பிரசன்ட் ஆகும். இதுதான் எக்ஸ்பிளனேஷன் நாம நேற்றைய பாடத்தில் கவனித்தோம். அண்டர் செக்ஷன் 207 supply to the accused of copy of police report and other documents, ஒரு காவல் அறிக்கை மற்றும் வேறு ஆவணங்கள் ஆகியவற்றின் நகல்களை எதிரிக்கு வழங்குதல் சம்பந்தமாக அண்டர் செக்ஷன் 207 சிஆர்பிசி இதை பற்றி குறிப்பிடுகிறது. ஒரு எதிரிக்கு எதிராக என்னென்ன சாட்சியங்கள், சான்று பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சான்று பொருட்கள் வந்து கொடுக்க முடியாது, ஆனா அதை பற்றி ரிப்போர்ட்ல இருக்கும். இப்போ எஃப்ஐஆர் முதற்கொண்டு எஃப்ஐஆர் போடுவதற்கு அந்த டிஃபெக்டோ கம்ப்ளைனன்டால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் எஃப்ஐஆர் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட், அதுல லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் எல்லாமே வந்துடும். இந்த காப்பீஸ் அண்டர் செக்ஷன் 207 படி அக்யூஸ்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி இன் அடிப்படையில் டேக்கிங் காக்னிசன்ஸ் வருகிறது. இப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் எங்கே வருகிறது? ஆன் போலீஸ் ரிப்போர்ட், காவல் அறிக்கையின் மேல் நடவடிக்கை தொடரப்பட்டிருக்கின்ற வழக்கில் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த சார்ஜ் ஷீட்டினுடைய அனைத்து ஆவணங்களையும் தர வேண்டும். இதே விஷயங்களை வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பழைய கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 339ல நம்ம வந்து பெட்டிஷன் போடுவோம், காப்பி அப்ளிகேஷன். ஆனா இப்ப புது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல அண்டர் ரூல் நம்பர் 209ல நம்ம நார்மலா நம்ம வந்து காப்பி அப்ளிகேஷன் போடுறோம். அது மட்டும் கிடையாது, பழைய கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல வந்து கிரிமினல் கோர்ட்ல வந்து நீங்க எமர்ஜென்ட் காப்பி அப்ளிகேஷன் போட முடியாது. ஆனால் புதுசா வந்திருக்கக்கூடிய 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல நீங்க எமர்ஜென்ட்டா பெட்டிஷன் போட முடியும், காப்பி அப்ளிகேஷன் போட முடியும். நார்மலா சிவில் சைடு நம்ம காப்பி அப்ளிகேஷன் போடுறோம்னா ஆர்டர் 20 ரூல் 20ல நம்ம பெட்டிஷன் போடுவோம். ஆர்டர் 20 ரூல் 20ல சிவில் சைடு வந்து நம்ம காப்பி அப்ளிகேஷன் கேட்க முடியும். அதே போல கிரிமினல் சைடுல பார்த்தீங்கன்னா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அண்டர் ரூல் நம்பர் 209ல நம்ம வந்து காப்பி அப்ளிகேஷன் போடுவோம்.
எமர்ஜென்ட்டா இருக்கு சார் அப்பனா அண்டர் செக்ஷன் 212ல நம்ம காப்பி அப்ளிகேஷன் போடணும். 200 ரூல் நம்பர் 212ல நம்ம எமர்ஜென்ட் காப்பி அப்ளிகேஷன் போட முடியும். அது மட்டுமல்ல, ஒரு வழக்கை வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிற நீதிபதி, முதல் விசாரணை முடிந்து விட்டது, குறுக்கு விசாரணை செய்கிறோம். குறுக்கு விசாரணை முடிந்து விட்டது. குறுக்கு விசாரணை முடிந்த உடனே அந்த டெபோசிஷன் காப்பியை உடனடியாக கேட்டு வாங்க முடியும். After completion of cross examination and obtain the signature of the presiding officer of that court, that deposition copy shall be immediately supplied to the defense counsel. அதுதான் சொல்றாங்க கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் நம்பர் 221ல சொல்றாங்க கிளாஸ் 4ல. கிராஸ் முடிஞ்சு போச்சுங்களா, உடனே என்ன பண்ண ஒரு மனு எழுதி கொடுத்துடணும். நம்ம அப்பவே வாங்கிக்கலாம். நம்ம ஒவ்வொரு விட்னஸும் வந்து கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த டெபோசிஷன் காப்பியை உடனே வாங்கிக்கலாம். அடுத்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலயே வாங்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்த சொல்றாங்க, after signing of the presiding officer of the court, immediately the copy of the deposition shall be issued to the petitioner. Petitioner means defense counsel. அப்ப ஒவ்வொரு பக்கத்துக்கு 2 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டணும். 1 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க, ஆனா 2 ரூபீஸ்க்கு நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டணும். அது பிறகு பார்க்கலாம் நம்ம கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். ஏன்னா அங்கேயும் நம்ம காப்பீஸ் வாங்குறத பற்றி தான் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நம்ம சிஏ போடுகின்ற பொழுது ஜட்ஜஸ் அவர்கள் வந்து டாக்கெட் ஷீட் எழுதுறாங்க பாருங்க. அந்த டாக்கெட் ஷீட்டை ஒரு காலத்துல வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் வரையும் ஒரு வழக்கு போகுது. அப்ப சுப்ரீம் கோர்ட் விசாரணை செய்து சொல்றாங்க, நீதிபதிகள் அந்த கேஸ் பண்டல்ல டாக்கெட் ஷீட்ல என்னென்ன குறிக்கிறாங்களோ அவற்றையும் சேர்த்து கொடுக்கலாம். இப்ப சிஏ போடுறாங்க, காப்பி அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு சொன்னா, இப்ப சர்டிஃபைடு காப்பி இஷ்யூ பண்றாங்கன்னா அந்த சர்டிஃபைடு காப்பில எப்படி இருக்கணும், அந்த டாக்கெட் ஷீட் முதற்கொண்டு நாம் கேட்டு வாங்க முடியும். இது ஜெனரலான ஒரு விஷயம். ஓகே, இங்க அண்டர் செக்ஷன் 207 சிஆர்பிசின் படி சப்ளை டு தி அக்யூஸ்ட் ஆஃப் காப்பி ஆஃப் போலீஸ் ரிப்போர்ட் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். காவல் அறிக்கையின் பேரில் ஒரு எதிரிக்கு எதிராக ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அல்லது இதர ஆவணங்கள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அவற்றையெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த அக்யூஸ்ட் கொடுக்க வேண்டும். பணமே கிடையாது, இலவசமா கொடுத்தணும் காப்பி. அந்த காப்பியை பொறுத்தவரை விதவுட் மேக்கிங் எனி டிலே, எந்தவித கால தாமதமும் செய்யாமல் உடனே கொடுத்தணும். அண்டர் செக்ஷன் 207 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1ல சொல்லாங்க, முதல்ல காவல் அறிக்கை போலீஸ் ரிப்போர்ட். அடுத்தது அண்டர் செக்ஷன் 154 சிஆர்பிசின் படி பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை. பாயிண்ட் நம்பர் 3, அரசு தரப்பினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ். யார் யாரெல்லாம் நேரில் கண்ட சாட்சி, பார்வை மகசர், வரைபட மகசர், கன்ஃபெஷன் விட்னஸஸ் யார் யார் இருக்கிறாங்களோ அந்த சாட்சிகளுடைய அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த வாக்குமூலத்தை, ஐ மீன் அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட், அவற்றை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். இந்த 207ல ஒரு விசேஷம் ஒண்ணு உண்டு சார். எல்லா காப்பீஸும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ப்ராசிக்யூஷன் சில நேரங்கள்ல அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்ப அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த பகுதியை மட்டும் நீங்க வந்து அக்யூஸ்ட் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீதிமன்றம் போலீஸ் ஆபீசர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த அப்ஜெக்ஷனபிள் பார்ட் ஆஃப் தி சார்ஜ் ஷீட்டை வந்து தரமாட்டாங்க. அதை பிறகு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 3ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டும். அதிலேயே அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 6 படி இந்த பகுதியெல்லாம் நீக்கணும்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அந்த பகுதியை நீக்கிவிட்டு மீதி இருக்கிற வாக்குமூலங்களை கொடுக்கலாம்.
அண்டர் செக்ஷன் 201ல சப்கிளாஸ் 3ல சொல்றாங்க, ஒரு காவல் அலுவலர் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அந்த நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய இறுதி அறிக்கையில் இருக்கக்கூடிய, இறுதி அறிக்கை என்றாலும் குற்றப்பத்திரிகை என்றாலும் ஒன்றுதான். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 6 படி அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 6 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் இது உள்ளே நாம் பயணம் செய்ய முடியும். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு மேல்நிலை காவலர் சுபீரியர் ஆபீசர் அண்டர் செக்ஷன் 158 பிரிவின் படி அவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவரை அப்பாயிண்ட் பண்ணது மாநில அரசாங்கம். அப்ப மாநில அரசாங்கம் ஒரு பொதுவான உத்தரவு அல்லது ஒரு சிறப்பு உத்தரவின் மூலமாக அந்த அலுவலர் மூலமாக அவரால் விசாரணை செய்யப்பட்டது எல்லாவற்றையும் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்ப அந்த நடுவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும் வரை நீங்க புலன் விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடலாம். ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்றாங்க மாநில அரசாங்கம். அந்த ஸ்பெஷல் ஆபீசர் அந்த கேஸை பொறுத்து விசாரணை பண்றாரு, புலன் விசாரணை பண்றாரு. புலன் விசாரணை செய்யப்பட்ட அறிக்கையை நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்ப நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடும் வரை, ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் வரை அந்த ஸ்பெஷல் ஆபீசர் அவருடைய இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா மேற்கொண்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். இப்ப ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பத்தி தான் அண்டர் சப்செக்ஷன் 8 பொறுப்பு அலுவலர் யாரோ who is the in charge of the police station, அவருக்கு என்ன பண்ணலாம், ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லலாம். அவர் ஏற்கனவே புலனாய்வு பண்ணிட்டு இருக்காரு, அதை நீங்க கண்டினியூ பண்ணணும்னு சொல்லலாம். ஸ்பெசிபிக்கா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு சப்செக்ஷன் 8ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஸ்பெஷல் ஆபீசர் விசாரிச்சுட்டு இருக்காங்க, அறிக்கை அனுப்புறாரு. அப்ப ஜேஎம் என்ன பண்ணலாம், அந்த நேரத்துல அந்த அறிக்கையை பார்த்து ஒரு இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு உத்தரவு போடலாம். ஸ்பெஷல் ஆபீசர் விசாரிச்சிருக்காரு, அவருடைய ரிப்போர்ட் தாக்கல் பண்ணிருக்காங்க, மேற்கொண்டு நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேஎம் என்ன பண்ணலாம், ஒரு உத்தரவை பாஸ் பண்ணலாம். இததான் சொல்றாங்க. இப்ப நாம பார்த்தது எல்லாமே சப்செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். இந்த விஷயங்களை பொறுத்து ஒரு வாக்குமூலத்துல எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அது நடவடிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அந்த நடவடிக்கையினுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் ரெலவன்சியா இருந்தா பரவாயில்லை. ரெலவன்சியா இருக்கும் பட்சத்தில் எதிரிக்கு அதை பற்றி வெளிப்படுத்துவது நீதியின் நலத்திற்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, இந்த ஃபைனல் ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறேன்னு சொன்னா அதுல ஒரு பகுதி நம்ம எதிரிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதிரிக்கு கொடுப்பது நீதியின் நலனுக்கு உகந்ததே கிடையாது. இட் இஸ் நாட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். எனவே அவருக்கு நம்ம அந்த காப்பீஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் ஃபீல் பண்றாருன்னு சொன்னா அதை பற்றி அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 6ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பகுதி மட்டும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் 207ல சொல்றாங்க. கிளாஸ் 3ல அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 6 படி அந்த போலீஸ் ஆபீசர் கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு நீதிமன்றம் அந்த பார்ட் ஆஃப் தி சார்ஜ் ஷீட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சார்ஜ் ஷீட்ல இந்த பகுதியெல்லாம் கொடுங்க, இந்த பகுதி மட்டும் வேண்டாங்க, கொடுக்க வேண்டாங்க அக்யூஸ்டுக்கு அப்படின்னு போலீஸ் ஆபீசர் கேட்டார்னா அதை நீதிமன்றம் கண்டிப்பாக பரிசீலனை செய்து அந்த பகுதியை கொடுக்க அனுமதிக்காது. 4th பாயிண்ட் சொல்றாங்க, 164 பொறுத்தவரை
இந்த 164 கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த 164 அப்படியே கொடுத்துடலாம். ஒரு காப்பி என்னவோ அதை கொடுக்கணும். 5th பாயிண்ட்ல சொல்றாங்க, இந்த 173 பொறுத்தவரை சப்செக்ஷன் 5ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ ஒரு பத்திரத்துல வந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த பத்திரத்தை கைப்பற்றுகின்ற பட்சத்தில் அந்த பத்திரத்தினுடைய காப்பியை நம்ம கொடுக்கணும். அதுல ஏதேனும் குறிப்புகள் இருந்தாலும் அவற்றையும் கொடுக்க வேண்டும். இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க, சப்கிளாஸ் 3 அடிப்படையில் சொல்லப்பட்ட குறிப்பிடப்பட்ட அந்த வாக்குமூலத்தின் பகுதி எதையேனும் அதை பார்த்த பிறகு அதை பற்றி காவல்துறை அலுவலர்கிட்ட கேட்டுக்கொள்வதற்கு காவல்துறை அலுவலர் அவரால் கொடுக்கப்பட்ட அந்த காரணங்கள், நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட அந்த காரணங்களை கவனித்த பிறகு, அதை பார்த்த பிறகு, அதை பரிசீலனை செய்த பிறகு அந்த வாக்குமூலத்தில் அந்த பகுதியின் அல்லது அந்த பகுதியில் அந்த நடுவர் இது நியாயமானதுதான், போலீஸ் ஆபீசர் சொல்றது நியாயமானதுதான் என்று நடுவர் கருதும் பட்சத்தில், நினைக்கும் பட்சத்தில், நம்பும் பட்சத்தில் அதனுடைய நகல் ஒன்றை எதிரிக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடலாம். சப்செக்ஷன் 3 படி என்ன பண்றாங்க, இந்த பார்ட் மட்டும் நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. சரி, போலீஸ் ஆபீசர் சொல்றது நியாயமானதா அப்படின்ட்டு இந்த நீதிமன்றம் பரிசீலனை பண்றாங்க. நீதிமன்றம் பரிசீலனை பண்ணப்பட்ட பிறகு நடுவருக்கு தெரியுது, ஜட்ஜுக்கு தெரியுது, போலீஸ் எது கேட்டுக்கொண்டாலும் கண்டிப்பா இந்த காப்பி வந்து நம்ம அக்யூஸ்ட் கொடுத்துதான் ஆகணும், இது நியாயமானது அப்படின்னு கோர்ட் நினைத்தால் அந்த காப்பி கொடுக்கலாம். தல்வார் சிங் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆஃப் தி எஃப்ஐஆர் ஆர் நெகட்டிவ் ரிப்போர்ட் ஆஃப் தி எஃப்ஐஆர் வந்து நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துமான்னு கேட்கிறாங்க. அப்ப நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து தல்வார் சிங் கேஸ்ல வந்து தாக்கல் பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இதை விசாரித்த உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்தை நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து கட்டுப்படுத்தாது. அதை போலதான் அண்டர் செக்ஷன் 207 கிளாஸ் 3ல சொல்லப்பட்டிருக்கின்ற மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த சார்ஜ் ஷீட்ல இந்த பகுதி மட்டும் கொடுக்காதீங்க சார், மற்ற பகுதியெல்லாம் வந்து அகேன்ஸ்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா அந்த கிளாஸ் 3 இதே 207 5ல இருக்கக்கூடிய ப்ரொவிசோ அதை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா போலீஸ் சொல்றாங்கன்றதுனால எதிரிக்கு அந்த காப்பி வந்து கொடுக்காம இருக்கக்கூடாது. போலீஸ் கேட்டுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதில் நியாயம் இருக்கிறதா, நீதியினுடைய நலனுக்கு உகந்ததா என்று பார்க்க வேண்டும். இப்ப நியாயமானதுதான், போலீஸ் சொல்றது நியாயமா இருக்கும் பட்சத்தில் அந்த பார்ட் ஆஃப் தி அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கிற ஒரு பார்ட், அது எந்த பார்ட் வேணாலும் இருக்கலாம், அந்த பார்ட் வந்து அக்யூஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப போலீஸ் சொல்றது சரியில்லை, அக்யூஸ்ட் நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் நினைச்சிட்டாருன்னா அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஒரு பண்டல், ஒரு செராக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. provided further that மேலும் வரம்புறையாக சப்கிளாஸ் 5ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் சரி, அது சைஸ் பாத்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கிறது அல்லது ஒரு பெரிய வால்யூமா இருக்கும் பட்சத்தில் நடுவர் அதனுடைய நகலை வந்து எதிரிக்கு அளிப்பதற்கு பதிலாக அதை எதிரி நேரடியாகவோ அல்லது அவருடைய வழக்கறிஞர் மூலமாகவோ நீதிமன்றத்துல வந்து நீங்க விசிட் பண்ணிக்கலாம், நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம். இப்ப 207 என்ன சொல்றாங்க, சப்கிளாஸ் 1ல வந்து போலீஸ் ரிப்போர்ட் இருக்கா அதை கொடுக்கணும், சப்கிளாஸ் 2ல 154 அதை அதையும் கொடுக்க வேண்டும். சப்கிளாஸ் 3ல சொல்றாங்க அந்த 161 சப்செக்ஷன் 3 படி பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்கள் எது வந்தாலும் அது எல்லாவற்றையும் கொடுத்தணும். ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 6 படி சில விஷயத்த கொடுக்காதீங்க அப்படின்னு போலீஸ் ஆபீசர் சொன்னாங்கன்னா அதை அப்படியே பின்பற்றிக்கலாம் நீதிமன்றம். அதை பின்பற்றுவதற்கு சப்செக்ஷன் 5 தான் நம்ம பார்த்துக்கணும், பிறகு பார்க்கலாம். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க 164 ஸ்டேட்மெண்ட் தான், அதையும் கொடுத்துருங்க. சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 5 படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காவலருக்கு நடுவருக்கு அனுப்பப்பட்ட வேற எந்த பத்திரமாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அந்த வழக்கிற்கு தொடர்பற்றதாக இருக்கும் பட்சத்தில், ரெலவன்சியா இருக்கும் பட்சத்தில் அதை கொடுக்க வேண்டும். இதுல ப்ரொவிசர் தான் சொல்றாங்க. சப்கிளாஸ் 3ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்தின் அடிப்படையிலே அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 6ல வந்து கொடுக்க கூடாது, அது நீதியின் நலனுக்கு பாதகமா முடியும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்
கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, நீதிமன்றம் அவர் அவ்வாறு கேட்டுக்கொண்டாலும் நீதிமன்றம் தன்னுடைய மனதை செலுத்தி போலீஸ் ஆபீசர் சொல்றது நியாயமானதாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் போலீஸ் ஆபீசர் சொன்ன மாதிரி அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து தராம விட்டுடலாம். அதுக்காக ஃபுல் சார்ஜ் ஷீட், அந்த ஃபுல் சார்ஜ் ஷீட்டையும் வந்து தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அல்லது போலீஸ் ஆபீசர் சொல்வது வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது, நீதியினுடைய நலனுக்கு புறம்பாக இருக்கும் பட்சத்தில் நீதிபதி என்ன செய்யலாம்னா அந்த முழு சார்ஜ் ஷீட்டையும் கொடுத்துடலாம். அந்த ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லும் ஒரு காப்பீஸ் கொடுத்துடலாம். இதுல ஃபர்தர் ப்ரொவைடட் ஃபர்தர் தட், இதுல என்ன சொல்றாங்கன்னா பெரிய டாக்குமெண்ட் இருக்கு, பெரிய நிறைய பக்கம் 200 பக்கம் 300 பக்கம் இருக்குன்னு சொன்னா அதையெல்லாம் வந்து செராக்ஸ் போட்டு கொடுக்க முடியுமானா ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த நேரத்துல வந்து அக்யூஸ்ட் நேரடியா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்வையிடலாம், அல்லது அவர் சார்பாக அவருடைய வழக்கறிஞர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை பார்வையிட நீதிபதி அனுமதித்து உத்தரவிடுவார். 207ல போலீஸ் ரிப்போர்ட் 154, 164, 173, சாரி 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, அந்த செக்ஷன் 173 சப்செக்ஷன் 5 அடிப்படையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் கொடுத்துடலாம். இதுல சப்கிளாஸ் 3ல சொல்றாங்க 173 சப்செக்ஷன் 6 அடிப்படையில் நீதியின் நலனுக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பார்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் மட்டும் shall not be given to the accused. இந்த கிளைம் வந்து யார் கேட்பாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கேட்பாங்க. அதற்கு ஏற்றாமல் நடக்கும். இதற்கு ஒரு எளிமையானது, உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞராக இருந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் அவருடைய மகனுடைய இறப்பு சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு காப்பீஸ் வேணும், அந்த ரிப்போர்ட் எல்லாம் வேணும்னு கேட்கிறப்ப உயர் நீதிமன்றம் தர மறுத்து விட்டது. அப்போ உயர் நீதிமன்றம் கொடுப்பதற்கு, அந்த காப்பியை கொடுப்பதற்கு, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அதெல்லாம் கொடுப்பதற்கு மறுத்து விட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அண்டர் செக்ஷன் 207 சப்கிளாஸ் 3 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் சப்கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்க, 173 கிளாஸ் 6 ஆஃப் தி சிஆர்பிஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நீதியின் நலனிற்கு உகந்தது என்று நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது கொடுக்கலாம். நீதியின் நலனுக்கு இது விரோதமா அமையும் சொன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதைத்தான் ஃபாலோ பண்ணாங்க ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். அண்டர் செக்ஷன் 208 ஒரு அமர்வு நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படக்கூடிய அல்லது மற்ற வழக்குகளினுடைய வழக்கு மூலங்கள் மற்றும் ஆவணங்களின் நகல்களை வழங்குதல். Supply of copies of statements and documents to accused in other cases triable by the court of session. ஒரு மர்டர் கேஸ் நடக்குது, 302 நடக்குதுன்னு சொன்னாவே அது பிஆர்சி ஆகிடும். பிஆர்சி ஆகிவிட்ட பிறகு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு காப்பீஸ் கொடுப்பாங்க. அங்க கொடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதுல மாற்றம் இருக்காது. அங்க கொடுக்க முடியாத பட்சத்தில் அப்படியே அந்த பிஆர்சி கமிட்டல் பண்ணி அனுப்புறாங்க, 209ல கமிட்டல் பண்ணி அனுப்புறாங்கன்னு சொன்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போயிட்டாவே அங்க என்ன பண்ணாங்க, அக்யூஸ்ட் கவுன்சில் காப்பின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அங்க காப்பீஸ் இஷ்யூ பண்ணலாம். செஷன்ஸ் கோர்ட்ல காப்பீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப அந்த காப்பீஸ் எது மாதிரி இருக்கும், காவல் அறிக்கையின் பேரில் இல்லாமல் வேறு விதமாக தொடரப்பட்ட வழக்காக இருக்கும் பட்சத்தில் 204ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பிரிவின்படி, அப்ப 204 என்ன சொல்லியிருக்காங்க, இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ், ஒரு நீதிமுறை கட்டளை பிறப்பித்தல் பற்றி 204ல சொல்றாங்க. ஒரு வழக்கானது ஒரு சமன் கேஸா இருக்கும் பட்சத்தில் எதிரி வந்து ஆஜராகணும்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம சமன் அனுப்பலாம். அல்லது ஒரு வாரண்ட் கேஸா இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜராக வேண்டும் என்று சொல்லி ஒரு சம்மன் அனுப்பலாம். அப்ப சம்மன் அனுப்புகின்ற பொழுது அரசு தரப்பினுடைய சாட்சியினுடைய பட்டியல் எது இருக்கிறதோ அதையெல்லாம் எதிரிக்கு அழைப்பானே அல்லது பிடிக்கட்டல் எதா இருந்தாலும் நீங்க சம்மனோ அல்லது வாரண்டோ இஷ்யூ பண்ற பொழுது இந்த சப்செக்ஷன் 2 படி எதிரிக்கு நீங்க வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அது மட்டுமல்ல, எழுத்து மூலமாக செய்யப்பட்ட ஒரு புகாராக இருக்கும் பட்சத்தில், அதன் பேரில் தொடரப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கும் பட்சத்தில், அந்த புகாரின் நகல் ஒன்றையும் சேர்த்து அனுப்பப்படல் வேண்டும். அப்போதைக்கு நடைமுறையில் எந்த சட்டம் எது எப்படி சொல்லப்பட்டிருப்பினும் சரி, அப்ப நீதிமுறை கட்டளை கட்டணங்கள் அல்லது வேறு ஏதாவது கட்டணங்கள் செலுத்த கூடியதாக இருக்கும் பட்சத்தில், அந்த கட்டணங்கள் செலுத்தப்படும் வரை இப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருவாங்க. இதுதான் 204ல இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப அண்டர் செக்ஷன் 204 சிஆர்பிசியின் படி அல்லது 204ல சொல்றாங்க, ஒரு இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் வந்து அதை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் வந்து இஷ்யூ பண்றதுக்கு யார் உத்தரவு பிறப்பிக்கிறாரோ அந்த நடுவர், அந்த ஜட்ஜ், அந்த மேஜிஸ்ட்ரேட், அந்த குற்றமானது அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரணை செய்யத்தக்கதாக ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் தான் இந்த கேஸை வந்து ட்ரையல் பண்ணி ஆகணும் என்று அந்த மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஜட்ஜ் நினைக்கும் பட்சத்தில், அந்த நடுவர் அந்த வழக்கு சம்பந்தமான நகல்களை எல்லாவற்றையும் தாமதமின்றி எதிரிக்கு கொடுக்க வேண்டும். 208 பொறுத்தவரை ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வருது, சார்ஜ் ஷீட் வருது, ஃபைனல் ரிப்போர்ட்டோட வருது, அந்த கேஸை பாக்குறாரு. இப்ப இந்த கேஸை வந்து நாம விசாரணை செய்ய முடியாது, இது செஷன் கோர்ட் தான் வந்து விசாரிக்க வேண்டிய அஃபென்ஸ் இது. எனவே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இது அனுப்பணும். எனவே இந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் அனைத்தையும் உடனடியாக விதவுட் மேக்கிங் எனி டிலே, எந்தவித காலதாமதமும் செய்யாமல் உடனடியாக இந்த அக்யூஸ்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிரிக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுப்பாங்க. இப்ப 207க்கும் 208க்கும் என்ன வித்தியாசம்? 207 நார்மலானது, 208 வந்து அந்த வழக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட் தான் விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கும் பட்சத்தில் பிஆர்சி சிச்சுவேஷன்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, அந்த காப்பீஸை கொடுப்பாங்க. இதுல சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, கிளாஸ் 1ல அவர் ஒரு வழக்கு வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறார். அது வந்து ஒரு 200 சிஆர்பிசியோ அல்லது ஒரு 202 படி பதிவு செய்யப்பட்ட ஒரு வாக்கு மூலமாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா 200ல வந்து நீங்க ஃபைல் பண்றீங்கன்னு சொன்னாவே ஜேஎம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல சத்திய பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. யாரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரோ அவர்கிட்ட இருந்து சத்திய பிரமாணம் பண்ணி அவர் வாக்குமூலத்தை பதிவு செய்வாங்க. அதே தினத்துல மற்ற சாட்சிகளை அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும் அந்த சாட்சிகளை சத்திய பிரமாணம் செய்து அவங்களுடைய வாக்குமூலங்களையும் பதிவு செய்து கொள்வாங்க. அல்லது அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு பிரைவேட் கம்ப்ளைண்ட் மட்டும் சத்திய பிரமாணம் பண்றாருன்னு சொன்னா ஒரு நாள் வேற ஒரு டேட் கொடுங்க, அப்ப சாட்சியெல்லாம் கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட டைம் வாங்கிட்டு போவாங்க. அவ்வாறு அவர்கள் மூலமாக சத்திய பிரமாணம் செய்யப்படும் பட்சத்தில் அந்த வழக்கை சத்திய பிரமாணம் செய்த பிறகு அவர்களிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த வாக்குமூலத்தினுடைய காப்பிகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, எதிரிக்கு அனுப்புவாங்க. இல்ல 200ல வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க, உடனே 202ல வந்து விசாரிக்கணும்னு சொல்றாரு, உடனே நீதிபதியே விசாரிக்கலாம். அல்லது போலீஸ் ஆபீசருக்கு அனுப்பி நீங்க விசாரிங்க, இந்த மாதிரி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேஎம் சொல்லலாம் அண்டர் செக்ஷன் 202 படி. அப்ப அதை பேஸ் பண்ணி அதன் அடிப்படையில் ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் போலீஸ் ஆபீசர் அவர் விசாரணை பண்றாரு. விசாரணை பண்ணி அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. அந்த அறிக்கை அவர் யார் யார்கிட்ட என்னென்ன விசாரணை பண்ணாரோ அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த காப்பிகள் அதையும் அந்த பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்குமூலங்களையும் கொடுக்க வேண்டும். சப்ளாஸ் 2ல சொல்றாங்க, 161 ஸ்டேட்மெண்டோ அல்லது 164 ஸ்டேட்மெண்டோ அதுல பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்கள் எதா இருந்தாலும் சரி, ஒப்புதல் வாக்குமூலம் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். சப்ளாஸ் 3ல சொல்றாங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட வாதியினுடைய தரப்பு அவருக்கு என்னென்ன ஆதாரமோ அவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஆவணங்கள் அவற்றின் நகல்களையும் கொடுக்க வேண்டும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அது போன்ற ஆவணம் ஏதாவது பெரிய அளவில் இருக்கும் பட்சத்தில்
ஒரு பெரிய வால்யூமா இருக்கிறது, பெரிய தொகுதியாக இருக்கிறது என்று சொன்னால் நடுவர் வந்து அதுக்கு திருப்தி அடைகிறார். சரி, இதெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பட்சத்தில் எதிரிக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் காப்பீஸ் கொடுப்பதற்கு பதிலாக எதிரி நேரடியாக வந்து அல்லது அவருடைய வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் வந்து அந்த ஆவணங்களை பார்வையிடலாம். 208 என்ன சொல்றாங்க? 204 படி ஒரு நீதிமுறை கட்டளை பிறப்பிப்பதற்கு இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் நடுவருக்கு தோன்றும் பட்சத்தில் அந்த குற்றத்தை விசாரணை செய்ய வேண்டிய நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கை என்ன பண்ணலாம்? பிஆர்சி பண்ணிட்டு அக்யூஸ்டுக்கு இம்மிடியேட்டா அந்த காப்பீஸ் கொடுத்துடணும். சப்ளாஸ் 1ல சொல்றாங்க, நீங்க 200 சிஆர்பிஎஸ்ல நீங்க ஃபைல் பண்றீங்க அல்லது 202 படி போலீஸ் ஆபீசர் இல்ல இதர ஆபீசர் வேற யாராவது ஸ்பெஷலி எம்பவர்டு ஆபீசர் அவர்களால் விசாரணை செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள், அந்த வாக்குமூலங்கள் இருந்தா அந்த வாக்குமூலங்களையும் ஃப்ரீயா கொடுக்கணும். சப்ளாஸ் 2ல சொல்றாங்க 161 ஸ்டேட்மெண்ட் அல்லது 164 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 161 வந்து நார்மலான வாக்குமூலம் அல்லது 164 கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதையும் என்ன பண்ணும்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்க வேண்டும். இதுல ப்ரொவிசர்ல சொல்றாங்க 207ல சொன்ன அதே ப்ரொவிசர் தான் இங்கே. அந்த வாக்குமூலங்கள், அந்த ஆவணங்கள் அதிகபட்சமாக இருக்கும் பட்சத்தில், பெரிய தொகுதியாக இருக்கும் பட்சத்தில், வால்யூமாக இருக்கும் பட்சத்தில், அப்ப அந்த அக்யூஸ்டுக்கு அந்த காப்பீஸை கொடுப்பதற்கு பதிலாக அந்த அக்யூஸ்ட் நேர்ல வந்து நீங்களே வந்து கோர்ட்ல வந்து பார்வையிடுங்க, நீங்க வந்து நேர்ல வந்து பாத்துங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவர் சார்பாக அந்த அக்யூஸ்டுடைய சார்பாக ஆன் பிஹாஃப் ஆஃப் தி அக்யூஸ் எனி கவுன்சில் அவங்க போயிட்டு தே வில் பி விசிட், தே வில் பி பெருஸ், அவங்க பார்வையிடலாம். இதுதான் 207க்கும் 208க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். 208 பொறுத்தவரை அந்த வழக்கு எல்லாத்தையும் படிச்சு பாக்குற ஜேஎம் தெரியுது, இந்த வழக்கு வந்து நம்மளால விசாரணை செய்ய முடியாது, நம்ம கோர்ட்டுக்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது, இது கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் தான் விசாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ள ஒரு சட்ட பிரிவுகள் பொருந்தி வருகிறது. எனவே இந்த வழக்கை என்ன பண்ணும்? அதனுடைய காப்பீஸ் உடனே என்ன பண்ணும்? அக்யூஸ்டுக்கு நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அதை வந்து அதுல என்னென்ன இருக்கு, 161 இருந்தாலும் சரி, 164 இருந்தாலும் சரி, அல்லது 202ல வந்து விசாரணை செய்து அந்த அறிக்கை இருந்தாலும் சரி, அல்லது 200ல வந்து நேரடியாக எடுக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அவற்றை எல்லாவற்றையும் ஒரு காப்பி என்ன பண்ணும்? அவர் கொடுத்துடணும், அக்யூஸ்டுக்கு கொடுத்துடணும். அந்த காப்பி பெரிய தொகுதியாக இருக்கும் பட்சத்தில் பெரிய புக்லெட்டா போட்டிருப்பாங்க சில டாக்குமெண்ட்ஸ். அப்ப அதெல்லாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. அப்ப என்ன செய்யலாம்? அக்யூஸ்டுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க, நீங்க வந்து நேர்ல வந்து கோர்ட்ல பாத்துங்க அந்த டாக்குமெண்ட், அப்படி இல்லை உங்க தரப்புல வந்து யாராவது ஒரு அட்வொகேட் அனுப்பி நீங்க வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் 208. Under section 209, commitment of case to court of session when offense is triable exclusively by it. குற்றமானது அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரணை செய்யத்தக்கதாக இருக்கும் பொழுது அந்த வழக்கை அந்த நீதிமன்றத்திடம் மேல் விசாரணைக்கு அனுப்புதல். அப்ப எக்ஸ்க்ளூசிவ்லி triable by the court of session. If it is come under triable by the court of session, அப்ப போலீஸ் ரிப்போர்ட் அல்லது வேறு விதமாக தொடரப்பட்ட, வேறு விதமாக 200 சிஆர்பிஸ் அதன் அடிப்படையில் தொடரப்பட்ட ஒரு வழக்காக இருக்கும் பட்சத்தில் அந்த அக்யூஸ்ட் வந்து நடுவர் முன்பாக முன்னிலை ஆகும் பொழுது, அக்யூஸ்ட் நேரா கோர்ட்டுக்கு வந்து ஜேஎம் கோர்ட்ல ஆஜராகி இருக்கும் பொழுது அந்த குற்றமானது அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரணை செய்யத்தக்கது என்று கருதுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் நடுவர் அவர்கள் அந்த அப்பியர் ஆகி இருக்கக்கூடிய, பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஆஜர் எதிரிகளுக்கு என்ன பண்ணணும்? அந்த காப்பீஸை ஏற்கனவே கொடுத்துட்டு அவர்கிட்ட விஷயத்த சொல்லலாம். 208ல ஏற்கனவே காப்பீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. 209ல இந்த கேஸ் வந்து நாங்க விசாரிக்கணும், இந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்க வந்து கோர்ட் ஆஃப் செஷன்ஸ், மாவட்ட செஷன்ஸ் கோர்ட் தான் இதை விசாரிக்க அதிகாரம் உள்ள நீதிமன்றம். எனவே இந்த நீதிமன்றத்தில் இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷம் இத்தனை மணிக்கு நீங்க காலையில இத்தனை மணிக்கு நீங்க வந்து ஆஜராக வேண்டும் என்று சொல்லி நடுவர் எதிரிகளுக்கு சொல்ல வேண்டும். அண்டர் செக்ஷன் 209 கிளாஸ் ஏல சொல்றாங்க, 207ல 208லயோ. இப்ப 207 என்னது? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் காப்பீஸ் கொடுக்கணும். 208 என்பது செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கும் பட்சத்தில் அந்த சார்ஜ் ஷீட் என்ன பண்ணும்? ஒரு காப்பீஸ் வந்து கொடுத்துடணும் அக்யூஸ்ட். அப்ப 207, 208ல என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டும்? அந்த வழக்கை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அனுப்ப வேண்டும்.
பிணை தொடர்பாக ஏதேனும் இந்த சட்டத்துல வந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த பிணை தொடர்பான வகைகளுக்கு உட்பட்டு அவ்வாறு விசாரணைக்கு அனுப்புகின்ற வரையில் எதிரியை காவலில் வைத்திடுதல் வேண்டும். அப்பனா பெயில் இருக்கு. அது பெயிலை பொறுத்தவரை இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, இந்த சட்டத்திற்கு உட்பட்டு, இந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த விசாரணைக்கு அனுப்புகின்ற வரையில், அதாவது வந்து கமிட்டல் நீங்க பண்ற வரையில் அந்த எதிரியை வந்து என்ன பண்ணலாம், ஜெயில வச்சிருக்கலாம். ஏன்னு சொன்னால் 207 208 பொறுத்தவரை அதை கரெக்டா ஃபாலோ பண்றாரு. கோர்ட் ஆஃப் செஷன் தான் விசாரணை பண்ணணும். இப்ப விசாரணைக்கு அனுப்புறாங்க. அப்ப பெயில்ல வந்திருக்காரா இல்லையான்னு பார்க்கலாம். அப்ப பெயில் சம்பந்தமாக இந்த ஆக்ட்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 436, 437, 438, 439. ஒரு பெயில்ல வந்திருந்தா பரவாயில்ல, பெயில்ல வரலாம் என்ன பண்ணலாம், ஒரு ஜெயில தான் வைக்கணும். அண்டர் செக்ஷன் 209 கிளாஸ் B ல சொல்றாங்க, இந்த பிணை தொடர்பாக இந்த சட்டத்தில் உள்ள வகைமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் விசாரிக்கின்ற பொழுதும் சரி, அந்த விசாரணை முடிவடையும் வரை அப்ப அந்த எதிரி என்ன பண்ணும், காவல்ல தான் வச்சிருக்கணும். கோர்ட் சில கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில அக்யூஸ்ட வந்து ஜெயில வச்சே கேஸ் நடத்துவாங்க. அண்டர் செக்ஷன் 209 கிளாஸ் C ல சொல்றாங்க, அந்த கேஸ் பண்டல் இருக்கு பாருங்க, அது மட்டுமல்ல இந்த வழக்கு சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் ஏதாவது பொருள் இருந்தாலும் சரி, அதையும் சரி அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பணும். கேஸ் பண்டல் மட்டும் அனுப்புறது கிடையாது. எம்ஓ என்னென்ன இருக்கு, ரெக்கவரி என்னென்ன இருக்கு, எம்ஓ இருந்தாலும் அனுப்பணும், ரெக்கவரி இருந்தாலும் அனுப்பணும். இவை எல்லாவற்றையும் வந்து செய்ய வேண்டும். செக்ஷன் 209 கிளாஸ் D ல சொல்றாங்க, ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நீங்க வந்து மேல் விசாரணைக்காக நீங்க அனுப்புறீங்கன்னு சொன்னா, கமிட்டல் பண்ணி அனுப்புறீங்கன்னு சொன்னா, அதை பற்றி பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு தெரிவிக்கணும். அந்த விஷயங்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு காலகட்டத்துல நீங்க சார்ஜ் ஷீட் போடுறீங்கன்னு சொன்னாவே நீங்க சார்ஜ் ஷீட் அனுப்புறீங்கன்னு சொன்னாவே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட நீங்க ஒப்புதல் வாங்கணும். ஆனா இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஒன்ஸ் அப்பான் எ டைம் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட அனுப்புவாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் என்ன பண்ணுவாரு, அதுக்கு சாங்ஷன் பண்ணுவார். அவர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் கோர்ட்ல வந்து அதை வந்து SC-யா நம்பர் பண்ணுவாங்க, செஷன்ஸ் கேஸாக நம்பர் பண்ணுவாங்க. ஆனா இப்போ அது போன்ற அவசியமே கிடையாது. அந்த செக்ஷன் 209 படி ஒரு கமிட்டல் பண்றாரு, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு கமிட்டல் பண்றாரு, இந்த கேஸ் வந்து எங்களால விசாரிக்க முடியாது, இந்த கேஸ் வந்து கோர்ட் ஆஃப் செஷன் தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கமிட்டல் பண்றாருன்னா, அந்த கமிட்டலை பொறுத்து அந்த கேஸ் மட்டும் கிடையாது, அந்த கேஸ் பண்டல் மட்டும் கிடையாது, எம்ஓ என்னென்ன இருக்கிறதோ அவற்றையும் சேர்த்து அனுப்ப வேண்டும். அந்த கேஸ் பண்டல் இருக்கு பாருங்க, பதிவு கட்டு முதற்கொண்டு அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்து அனுப்ப வேண்டும். பெயில் சம்பந்தமா சில அக்யூஸ் வந்து இன்னும் பெயில வராம இருந்திருப்பாங்க, அவர்கள் சம்பந்தமாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஜெயில இருந்தால்தான் ஜெயில வச்சு கேஸ் நடத்தணும். இந்த 208 நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. அது மட்டுமல்ல, 209 நாம் பார்த்துட்டோம். இதுல ஒரு கேஸ் லாஸ், நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. 209 பொறுத்தவரை பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட், சஞ்சய் காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ரொம்ப ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இது. ஒரு நீதிபதிக்கான அதிகாரம் என்ன, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கான அதிகாரம் என்ன, அந்த குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கான அதிகாரம் என்ன,
இந்த வழக்குல சொல்றாங்க, the committing magistrate has no power to discharge the accused. கமிட்டல் பண்றாருன்னு சொன்னா அவருக்கு டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. செஷன்ஸ் கேஸா இருக்கும் பட்சத்தில் டிஸ்சார்ஜ் பெஷன் எந்த ப்ரொவிஷன் நம்ம போட முடியும்? 227ல நம்ம போடுறோம். வாரண்ட் கேஸா இருந்தா 239ல நம்ம டிஸ்சார்ஜ் பெஷன் போடுறோம். கமிட்டல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு டிஸ்சார்ஜ் பவர் இருக்கான கிடையாது. If the offense is triable exclusively by the court of session, the magistrate has also no power to take oral evidence except in cases of specific special provisions like the one contained in section 306. அப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட்னுடைய பவர் பாருங்க, 209ல அவர் எக்ஸசைஸ் பண்றாருன்னு சொன்னா டிஸ்சார்ஜ் பெஷன் வந்து அவரு தாக்கல் பண்ண முடியாது. டிஸ்சார்ஜ் பெஷன் வந்து யாராவது தாக்கல் பண்ணாங்கன்னா அதுல வந்து அவர் உத்தரவு போட முடியாது. அதே போலவே ஒரு ஓரல் எவிடன்ஸ் எடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் செய்ய முடியும், ஓரல் எவிடன்ஸ் எடுக்க முடியும். எக்ஸப்ட் இன் கேசஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் special provisions like the one contained in section 306. அப்ப 306 வருகின்ற பொழுது ஒரு கமிட்டல் ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப 306 எதை பற்றி பேசுகிறது? சிஆர்பிசி 306 பொறுத்தவரை டெண்டர் ஆஃப் பர்டன் டு அக்காம்ப்ளிஷ், கூட்டு குற்றவாளிக்கு மன்னிப்பு அளித்தல், ஐ மீன் அப்ரூவருக்கு வந்து மன்னிப்பு அளித்தல். இதே ஐபிசில 306 எதை பற்றி பேசுகிறது? குற்ற உடந்தை, அதை பற்றி பேசுகிறது. அப்ப 306க்கு மட்டும்தான் அது ஸ்பெஷல் கேஸாக ஸ்பெசிபிக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் 306க்கு சொல்லப்பட்டிருக்க மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருந்ததுன்னா அப்ப என்ன செய்யலாம்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கமிட்டல் பண்ற நேரத்துல கூட ஓரல் எவிடன்ஸை விசாரிக்கலாம். The committing magistrate has no power to discharge the accused if the offense is triable exclusively by the court of session. The magistrate has also no power to take oral evidence except in cases of specific special provisions like the one contained in section 306. Sanjay Gandhi versus Union of India, 1978, volume 2, SCC, page number 39. Sanjay Gandhi versus Union of India, 1978, volume 2, SCC, page number 39. இதே மாதிரி விஷயம் கர்நாடகா ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் சக்திவேலு. இந்த சக்திவேலு கேஸ்ல சொல்றாங்க 1978 அதே வருஷத்திலே கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1238 1238 விதின் பிராக்கெட்ல கர்நாடகா ஹைகோர்ட் கொடுத்த கேஸ். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, கமிட்டல் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பெஷன் வந்து அலோ பண்ண முடியாது. கமிட்டல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த பவர் கிடையாது. ரெண்டாவது ஓரல் எவிடன்ஸ் எடுக்க முடியாது கமிட்டல் பண்ற நேரத்துல. ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு, ஸ்பெஷல் ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருந்ததுன்னா 306 மாதிரி அப்ப இது எடுக்கலாம் ஓரல் எவிடன்ஸ். இப்ப இன்கொயரி பை கோர்ட் ஆர் ட்ரையல் 209ல ஒரு கோர்ட் வந்து இன்கொயரி பண்றாங்க. இன்கொயரி என்று சொன்னாலே நீதிமன்றமோ அல்லது நீதிபதியோ அல்லாத வேற ஒரு நபர் விசாரணை செய்வதுதான் இன்கொயரி. INQUIRY இன்கொயரி. என்கொயரி என்பது போலீஸ் ஆபீசர் விசாரணை செய்வது என்கொயரி. அப்ப இன்கொயரி யாருக்கு பொருந்தும்? 174ல வந்து சப் கலெக்டர் வந்து பண்றாருங்களா, அதுக்கு பேர் என்ன? என்கொயரி கிடையாது, இன்கொயரி. INQUIRY.
Stage of committal of case to court of session is neither stage of inquiry nor of trial. Hardeep Singh versus State of Punjab, 2014, volume 3, SCC, page number 92. Hardeep Singh versus State of Punjab, 2014, volume 3, SCC, page number 92. Under section 210. இதுல இன்னும் 2-3 கேஸ் லாஸ் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் லாஸ். சரிங்க, நான் ஃபர்னிஷிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதை ரிலே பண்ணி அப்ப ரிலேட் பை ப்ராசிக்யூஷன் வருமா? அதாவது ஒரு குற்ற வழக்கு அடிப்படையாக கொள்ளும் அந்த ஆவணங்களை கொடுக்க தவறும் பட்சத்தில் என்ன சட்ட பாதுகாப்பு இருக்கிறது? ஒரு குற்ற வழக்கு அரசு தரப்புல வந்து சில ஆவணங்களை அடிப்படையா வச்சுதான் அந்த குற்ற வழக்கே இருக்கிறது. அப்ப அதனுடைய நகல்களை வந்து என்ன பண்ண எதிரிக்கு வழங்கணும் என்றாலும் அந்த ஆவணங்கள் வந்து ஒரு சும்மா எடுகளுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம், சுட்டி காட்டுவதற்கு மட்டும் பயன்படுத்துகின்ற பொழுது அப்படின்னு சொல்லி நடுவர் என்ன பண்றாரு, ஒரு என்டாஸ்மெண்ட் பண்றாரு. இப்ப அதை வந்து வழங்குவதற்கு வழங்குவதற்கு நடுவர் என்ன பண்றாரு, ரிஃப்யூஸ் பண்றாரு. அப்ப நடுவர் அவ்வாறு கொடுக்க மறுத்தது சட்டப்படி செல்லுமா செல்லாதா? அரசு தரப்புல எந்த ஒரு டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எதிரியின் மீது வந்து ஒரு அக்யூசேஷனை சுமத்துறாங்க. அப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த டாக்குமெண்ட்ஸ் காப்பி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது கொடுக்க தவறினால் இயற்கை நீதி கோட்பாட்டின் அடிப்படையில், இந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் 207, 208 அடிப்படையில் செல்லாது. ஏ லோகநாதன் வெர்சஸ் ஸ்டேட், 2010, வால்யூம் 1, லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 78. ஏ லோகநாதன் வெர்சஸ் ஸ்டேட், 2010, வால்யூம் 1, லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 78. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது சிவில் நேச்சரா இருக்கும், ஆனா கம்ப்ளைண்ட் வந்து கிரிமினல் கம்ப்ளைண்டா இருக்கும். அப்ப ஜேஎம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சரியா பார்க்கணும், இது சிவில் கேஸ் ஆச்சு, இது எப்படி கிரிமினல் கோர்ட்ல வந்து கிரிமினல் கேஸா வந்து இவங்க வந்து கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிவர அவற்றை தீர்மானிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அதை வந்து நம்பரே பண்ணணும். இது மோகன் நாயர் வெர்சஸ் எம் மார்க சகாயம், 2009, வால்யூம் 2, எம்எல்ஜே கிரிமினல், பேஜ் நம்பர் 28. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள். மோகன் நாயர் வெர்சஸ் எம்எஸ் மார்க சகாயம், 2009, வால்யூம் 2, எம்எல்ஜே கிரிமினல், பேஜ் நம்பர் 28. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள். சார் ரைட். அண்டர் செக்ஷன் 210, ஒரே குற்றம் சம்பந்தமாக ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்கிறது, ஒரு போலீஸ் கேஸும் இருக்கிறது. அப்ப என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? Procedure to be followed when there is a complaint case and police investigation in respect of the same offense. ஒரே குற்றத்தை பொறுத்து முறையீட்டு வழக்கு ஒன்று காவல்துறை புலனாய்வும் இருக்கும் பொழுது, பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்ப எந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இல்லாமல் வேறு முறையாக, ஐ மீன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஆக ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. அப்ப அந்த நடுவர் அவரால் விசாரணை செய்யப்படக்கூடிய
அவரால் பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்ற ஒரு குற்றம் தொடர்பாக ஒரு காவல்துறையுடைய புலனாய்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக அந்த நடுவர் அவருக்கு தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அந்த பரிசீலனை அல்லது விசாரணை நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணும். அந்த புலனாய்வை யார் செய்யறாரோ அந்த போலீஸ் ஆபீசர் அவர்கிட்ட அந்த விஷயத்தை குறித்து ஒரு அறிக்கையும் நீங்க கொடுங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். ஏன்னா ஒரே நேரத்தில் சில நேரங்களில் இந்த மாதிரி கேசஸ் நடக்குது. ஒரே சம்பவம் தான் போலீஸ் கேஸ் இருக்கு, பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்கும், ரெண்டுமே நடக்குது. இப்ப பிரைவேட் கம்ப்ளைண்ட் சம்பந்தமாக வந்து விசாரணை நடத்துறாங்க, போலீஸ் அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு தெரிய வருது. இப்ப ஜேஎம்க்கு தெரிய வருகின்ற பொழுது அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த போலீஸ் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்களோ அந்த ரிப்போர்ட்டை ஒரு காப்பி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கலாம். ஏன்னா ஒரு காவல் அறிக்கையின் பேரில் அல்லாமல் வேறு விதமாக அப்படின்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் தொடரப்பட்ட ஒரு வழக்காக இருக்கும் பட்சத்தில் அப்ப அந்த நடுவர் அதுக்கான விஷயங்களை அவர் பரிசீலனை செய்வார். போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னா அந்த ரிப்போர்ட் என்கிட்ட கொடுங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. அண்டர் செக்ஷன் 173 படி அந்த அறிக்கையின் பேரில் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்கும் பட்சத்தில் அந்த எதிரி யாரோ அந்த எதிரியின் மீது ஒரு நடுவர் ஏதேனும் விசாரணை செய்ய வேண்டும் என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வாரானால் அந்த நடுவர் அந்த தனி புகார் வழக்கையும் அந்த வழக்குகள் போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, அதையும் இரண்டுமாக ஒரு காவல் அறிக்கையின் பேரில் தொடரப்பட்டதை போன்றுதான் ரெண்டையும் தான் என்ன பண்ண கிளப் பண்ணி நடத்துங்க. ஒரே சம்பவம் சார்பாக என்ன பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட் போலீஸ் விசாரிக்கிறாங்க, பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டார் கோர்ட்ல, பிரைவேட் கம்ப்ளைண்ட் அதையும் விசாரிக்கிறாங்க. அதை விசாரிக்கின்ற பொழுது நீதிபதி நினைச்சா என்ன பண்ணா அதை நிறுத்தி வச்சுட்டு அதை பத்தி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். சப்செக்ஷன் 1ல. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ரெண்டுமே என்ன பண்றாங்க ஒரே நேரத்தில் விசாரிக்கிறாங்க எதிரிக்கு எதிராக. அப்ப ரெண்டுமே கிளப் பண்ணி நடத்தலாம். இந்த கிளப் பண்ணி நடத்தணும்னே 223 உங்களுக்கு ஞாபகம் வரணும், அது பிறகு பார்க்கலாம். ஏன்னா சம்பவம் ஒரே சம்பவத்து தொடர்பாகத்தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறது, பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் இருக்கிறது. எனவே பிரைவேட் கம்ப்ளைண்ட்டையும் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசியின் படியும் கொடுக்கப்பட்ட ரெண்டு விஷயத்தையும் கிளப் பண்ணி ஒரே கேஸா நடத்துங்க, ஒரே ட்ரையல் நடத்துங்க. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அப்ப அந்த போலீஸ் ரிப்போர்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல எதிரியாக இருக்கக்கூடிய யார் யார் எதிரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அதுல தொடர்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அல்லது அந்த நடுவர் வந்து போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த குற்றத்தை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசாரணையை பரிசீலனை அல்லது விசாரணை இந்த சட்டத்தின் வகைமுறைகளுக்கு இணங்க அவர் தானே ஸ்டே பண்ணி வச்சிருந்தாரு, அவரே நடத்தலாம். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டோ அல்லது வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்டோ இதுல யார் எதிரியா இருக்கிறார்களோ அந்த எதிரி யாராக இருந்தாலும் அவருக்கு நேரடியாக தொடர்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அல்லது ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டின் படி ஒரு குற்றம் எதையாவது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் ஒரு நடுவர் இருந்தாலும் அவரால்னா நடுவரால் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பரிசீலனை அல்லது அந்த விசாரணை இந்த சட்டத்தின் வகைமுறைகளுக்கு இணங்க மேற்கொண்டு நடத்த வேண்டும். 210ல சொல்றாங்க கிளப் பண்ணி நடத்தீங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது அவர் ஸ்டே கொடுத்திருந்தாருன்னா பிறகு என்ன பண்ணலாம், அவரு அக்யூஸ்டுக்கு சம்பந்தம் இருந்தாலும் பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நேரடியாக அந்த குற்றத்துல வந்து அவர் ஈடுபட்டு இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்பு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அப்ப நீதிபதி என்ன பண்ண விசாரணை ட்ரையல் நடத்தி தான் ஆகணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 210. Procedure to be followed when there is a complaint case and police investigation in respect of the same offense.
இதுல ஒரு பெரிய விசேஷம், ஒரு ஆசிட் கேஸ், ஆசிட் த்ரோவிங் கேஸ், ஆசிட் த்ரோவிங் கேஸ்னா அண்டர் செக்ஷன் 326A IPC படி கேஸ் போடுறாங்க. ஆசிட் மீன்ஸ் கரோசிவ் சப்ஸ்டான்சஸ், அரித்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதுதான் ஆசிட்னு அர்த்தம். 326ல கடலூர் மாவட்டம் காடாமொழியூர் காவல் நிலையத்தால ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அதுல ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் தலையிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர்கள் எல்லாம் தலையிடுறாங்க. ஆனா ஆசிட் த்ரோ கேஸ் போலீஸ் என்ன பண்றாங்க, சரிவர சார்ஜ் ஷீட் போடல, நிறைய லூப் ஹோல்ஸ் வச்சுட்டாங்க. அக்யூஸ் தரப்பு, ஐ மீன் விக்டிம் தரப்புல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை ஏத்திட்டாங்க. இப்ப 2 கேஸும் வருது கோர்ட்டுக்கு, அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வருது, ஏஎஸ்ஏ கோர்ட்டுக்கு வருது. இப்ப ஏஎஸ்ஏ என்ன பண்றாங்க, ரெண்டுமே அந்த மாதிரி கிளப் பண்ணி நடத்துகின்ற பொழுது அதுல அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல கொடுத்த கேஸ் அடிப்படையில அந்த அக்யூஸ்ட் 9 பேர் மீது தண்டனை வந்து உறுதிப்படுத்துறாங்க பன்ருட்டி ஏஎஸ்ஜே கோர்ட்ல. அந்த நேரத்துல இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் கை கொடுத்தது. ஏன்னா சில நேரங்கள்ல போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி வந்து சில வழக்குகளை வந்து ஒண்ணெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, அல்லது நமக்கு சும்மா நான்கி வாஸ்தே பெயர் அளவுக்கு மட்டும் ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டிருப்பாங்க, அதுல ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல பாதிக்கப்பட்டவங்க ஏமாந்துடக்கூடாது, பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டுடணும். பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இப்ப ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் உடனே அண்டர் செக்ஷன் 2B உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஃபார்ம் நம்பர் 32 உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப அந்த நேரத்துல அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து அந்த விக்டிம்க்கு வந்து நியாயம் கிடைப்பதற்கு உதவி செய்தது. அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கிறது. 200 CRPS நம்ம என்ன பண்ண, ஒரு பேஷன் போட்டுடணும். போலீஸ் வந்து கண்டிப்பா சும்மா பெயர் அளவுக்கு தான் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சு போயிட்டாவே, அல்லது அந்த சார்ஜ் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கணும். பாதிக்கப்பட்டவங்க தரப்புல யாராவது ஒரு வழக்கறிஞரை விட்டு கோர்ட்ல கூட பார்த்தணும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று சர்வ் பண்ணி பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடணும். போலீஸ் கேஸ்ல வந்து அவருக்கு தண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், அந்த அக்யூஸ்ட் விடுதலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நம்முடைய பிரைவேட் கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு கை கொடுக்கும் சார். அந்த ஆசிட் த்ரோ கேஸ்ல வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் ஏஎஸ்ஜி என்ன பண்றாங்க, கன்விஷன் பண்றாங்க. அப்ப 2 வழக்கும் என்ன செய்யலாம், 2 வழக்கும் ஒரே நீதிமன்றத்தில் நடத்தலாம், 2 வழக்கும் ஒரே நீதிபதி என்ன பண்ணலாம், கிளப் பண்ணி நடத்த முடியும், 2 ஒன்னா சேர்த்து நடத்த முடியும். போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, சம்பவ இடத்துக்கு போயிட்டு சாட்சிகள் நேரில் கண்ட சாட்சிகள் அவங்க கிட்ட வாக்குமூலம் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஆனா சில போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வேற கேஸ்ல யாராவது சம்மந்தம் இல்லாத வருவாங்க, அந்த ஊருக்கு சம்மந்தப்படாத நபர்கள் யாராவது வருவாங்க, இந்த கேஸுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில அந்த சம்பவத்தை சண்டையை நேரில் பார்த்துக்க மாட்டான், அவன் பேரெல்லாம் சேர்த்து வந்து ஐ விட்னஸ் போட்டிருப்பாங்க. அது என்னன்னா கடமைக்குன்னு அந்த கேஸை வந்து முடிக்கணுன்றதுக்காக சில நேரங்களில் சில போலீஸ் ஆபீசர் இது மாதிரி செய்வது உண்டு. இது போன்ற சூழ்நிலைகளில் தான் நாம பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டுடணும், விடவே கூடாது. சாப்டர் நம்பர் 17 சார்ஜ். அந்த சார்ஜ் வந்து மிக முக்கியமானது. கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் அண்டர் செக்ஷன் 211. இந்த சாப்டர் நம்பர் 17 பொறுத்தவரை மிக முக்கியமானது சார். இதுல நீங்க ஒன் பை ஒன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மனசுல நிக்காது. அப்ப இதுக்கு சில சிம்பிள் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கிறது, சில ஷார்ட் டேர்ம், அதை நீங்க நினைவில் வைத்துக் கொண்டால்தான் இந்த சாப்டர் நம்பர் 17 நீங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும். சாப்டர் நம்பர் 17 மிக முக்கியமானது. அப்ப எதையெல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பார்க்க வேண்டும். சார்ஜ் வருதுன்னு சொன்னாவே அந்த சார்ஜை நாம நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கை கொடுக்கும். 211-12 அதுல ஆரம்பிக்குது. இதுல நிறைய கேஸ்லாஸ் இருக்குது சார். ஸ்பெக்ட்ரம் கேஸ் எல்லாம் இதுல வரும்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் லாஸ் எல்லாம் இதுல இருக்கிறது. சாப்டர் நம்பர் 17. The chapter number 17 very very important. Under section 2B ல சொல்லப்பட்டிருக்கிறது, charge means charge includes any head of charge when the charge contains heads than one, more than heads one, more heads than one, right? Under section 211, by every charge under this code shall state the offense with which the accuser is charged. இந்த சார்ஜுக்கு முதல்ல குற்றச்சாட்டு வணைவதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இதனுடைய ஃபார்ம்ஸ் என்ன? சாப்டர் நம்பர் 17 டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2B ஃபார்ம் நம்பர் 32, இத மறக்க கூடாது. ஃபார்ம் நம்பர் 32 டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2B சாப்டர் நம்பர் 17 இந்த 17. அப்ப அந்த ஃபார்ம்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜஸ் அண்டர் செக்ஷன் 211ல ஆரம்பித்து 224 வரை நம்ம பார்க்க போறோம். 211ல ஆரம்பித்து 224 வரை மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் அதை பொறுத்தவரை சுருக்கமான வார்த்தைகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன் பிஞ்ச் என்ற வார்த்தையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ONEPINCH. சில வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டால்தான் இந்த செக்ஷன் அனைத்தையும் நம் மனதில் பதியும். செக்ஷன் 211 பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 211 பொறுத்தவரை 1 stands for offense. O stands for offense. N stands for name of offense. E stands for explain. Explain பண்ணும். அந்த offense வந்து என்னன்னு சொல்லி explain பண்றாங்க பாருங்க. If not any for offense. அப்ப penal provision அப்ப அதனுடைய ingredients என்ன? ஒரு 124 ன்னு சொன்னா அப்ப அது penal provision, அதனுடைய ingredients என்ன? இதை பற்றி சொல்வது. அப்ப நேம் ஆஃப் த ஆக்ட் என்ன? இப்போ 302 302 IPC. அப்ப கோர்ட் லாங்குவேஜ் என்ன? 272. ஹேபிச்சுவல் அஃபெண்டர் என்ன? 75 IPC. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் சொல்கிறோம் பாருங்க. இப்ப இதை 1 by 1 நாம் பார்த்தா தான் தெரியும். O stands for offense, N stands for name of offense, E stands for explain. அதன் பிறகு அந்த PINCH நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த 211 12 13 14 15 16 17 இது ஒரு செட்டா பார்க்கின்ற பொழுது அதனுடைய முதல் வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், முதல் எழுத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 15, 16, 17, 18, 19 நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கின்ற பொழுது CUFM என்று சுருக்கமாக எடுத்துக்கொள்கிறோம். அதை போலவே 76 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கின்ற பொழுது SOAP என்று சொல்லக்கூடிய சோப் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போலதான் அண்டர் செக்ஷன் 211 பொறுத்தவரை இந்த வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்களை அண்டர் செக்ஷன் 211 contents அப்ப C ஆரம்பிக்கிறது. செக்ஷன் 212 particulars அந்த P ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். செக்ஷன் 213 manner அந்த M ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 214 word அந்த W அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 215 error அந்த E ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 216 alteration அந்த A வை எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 217 recalling the witness அந்த R ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப சுருக்கமாக பார்த்தால் CPM என்று சொன்னாலே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுவாங்க, CPM அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க ஒரு ஓரமா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. CPM WEAR
இந்த சிபிஎம் வியர் என்ற வார்த்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் 211 இருந்து 217 வரை உங்களுக்கு நினைவுக்கு வந்துவிடும். அப்ப C stands for contents of the charge, P stands for particulars of the charge, M stands for manner of charge, W stands for என்ன வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க வேர்ட்ஸ் அந்த சார்ஜ்ல அது, E stands for எரர் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த சார்ஜ்ல ஏதேனும் குற்றங்கள் இருக்கிறதா, குறைபாடுகள் இருக்கிறதா, அடித்தல் திருத்தல் இருக்கிறதா, ஒயிட்னர் வச்சிருக்காங்களா. அடுத்தது A stands for ஆல்டரேஷன். ஒரு சார்ஜ் வந்து தப்பா பண்ணிருப்பாங்க, அப்ப நம்ம ஆல்டரேஷன் பெட்டிஷன் போட முடியும். அப்ப 216ல தான் ஆல்டரேஷன் பெட்டிஷன் போட முடியும். ஆல்டரேஷன் பண்ணிட்ட பிறகு, அதாவது கிளையண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், அமெண்ட்மெண்ட் பண்றோம். சிபிஎஸ்ல கிளையண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்றோம்னா, அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்ட பிறகு அதுல காப்பீஸ் வந்து அதர் சைடு கொடுக்கணுமா இல்லைங்களா. அதே போலதான் 216ல வந்து சார்ஜ் நம்ம ஆல்டர் பண்றோம்னு சொல்லி பெட்டிஷன் போறோம்னா அளவு ஆயிடுச்சுன்னா அந்த காப்பி என்ன பண்ணும், அதன் அடிப்படையில ஏற்கனவே விசாரிச்சு இருந்தாலும் சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை திரும்ப கூப்பிட்டு விசாரிக்கணும். அப்ப அண்டர் செக்ஷன் 211ல ஆரம்பிச்சு 217 வரலிங் சிபிஎம் வியர் என்ற வார்த்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிபிஎம்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நம்ம சிபிஎம் கட்சின்னு சொல்லுவோம். அதன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 211 சி, 212 பி, 213 எம், 214 டபிள்யூ, 215 இ, 216 ஏ, 217 ஆர். சிபிஎம் வியர் என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சிபிஎம் வியர் என்ற வார்த்தை மனசுல வச்சீங்கன்னா 211 இருந்து 217 வரை பொருந்தும். அப்ப சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கண்டென்ட்ஸ் ஆஃப் தி சார்ஜ், P stands for particulars of the charge, M stands for manner of the charge, W stands for words of the charge, E stands for errors of the charge, A stands for alteration of charge, R stands for recalling of witnesses. இந்த சிபிஎம் வியர் என்ற வார்த்தையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிபிஎம் வியர், சிபிஎம்னா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நம்ம அப்படிதான் சொல்றோம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சிபிஎம். நீங்க அதை அப்படியே கொண்டு வந்து சிஆர்பிஸ்ல நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 211, 212, 213, 214, 215, 216, 217 சிபிஎம் வியர். இப்ப அந்த சிஏ மட்டும் நம்ம தனியா பார்க்க போகிறோம். சிபிஎம் வியர்னு சொன்னாவே 211 இருந்து 17 வரலிங்க. Contents of the charge, particulars of the charge, manner of the charge, words of the charge, error of the charge, alteration of the charge, recalling of witnesses. இதான் சிபிஎம் வியர். ஓகே. இப்ப அண்டர் செக்ஷன் 211ல ஒரு வார்த்தையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் ஒன் பிஞ்ச் என்ற சுருக்கமான வார்த்தை. 211 இருந்து 17 வரையிலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சுருக்கமான வார்த்தைகள் சிபிஎம் வியர்னு சொன்னேன். இப்ப 211க்கு மட்டும் கண்டென்ட்ஸ் ஆஃப் த சார்ஜ் மட்டும் ஒரு சுருக்கமான வார்த்தையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் ஒன் பிஞ்ச். இப்ப அவற்றை நாம் ஒன் பை ஒன்னாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் இது நமக்கு மனசில் மிகவும் பதியும். அவற்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். The contents of charge. செக்ஷன் 211 பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்ப இந்த சார்ஜ் சொன்னாவே அண்டர் செக்ஷன் 2B நினைவில் வர வேண்டும். ஃபார்ம் நம்பர் 32 ஆஃப் சிஆர்பிசி நினைவில் வர வேண்டும். ஷெட்யூல் 2ல சொல்லப்பட்டிருக்கிறது ஃபார்ம். அந்த ஃபார்ம் 32 உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். சிஆர்பிஸ்ல டோட்டலி பாத்தீங்கன்னா 56 ஃபார்ம்ஸ் இருக்கிறது. அதுல ஃபார்ம் நம்பர் 32 வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2B வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் நம்பர் சிஆர்பிசி பொறுத்தவரை சாப்டர் நம்பர் 17 வெரி இம்பார்ட்டன்ட். Now we are moving on under section 211. இந்த 211ல இருந்து 217 வரையிலும் சொல்லிட்டேன். சிபிஎம் வியர் என்று சொல்லிட்டேன். இதை நீங்கள் மனசுல பதிவு வச்சுனீங்க. இந்த வார்த்தை மறக்கவே கூடாது. இந்த வார்த்தை வந்து இருந்துச்சுனாவே 211ல இருந்து 217 வரையிலும் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். இப்ப அண்டர் செக்ஷன் 211 பற்றி தனியாக பார்க்க போகிறோம். கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ். the content of charge. அதுக்கு இந்த 211க்கு மட்டும் தனியாக ஒரு வார்த்தை சொன்னேன். ஒன் பிஞ்ச் என்ற வார்த்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஒன் பிஞ்சில் எது எது வருது பாருங்க. O stands for offense. N stands for name of offense. E stands for explain. Explain பண்ணிருப்பாங்க அந்த offense பற்றி. If not any for offense na,
P stands for penal provision. I stands for ingredients. N stands for name of the act. Under section 2 லெவல்ல சொல்லப்பட்ட சுருக்கமான வார்த்தை one pinch. O stands for name of the offense. O stands for offense. குற்றம்னா என்ன? செக்ஷன் 40 நம்ம நினைவில் வர வேண்டும் ஐபிசில. N stands for name of offense. E stands for explanation. P stands for penal provision. I stands for ingredients. அடுத்த N stands for name of the act. C stands for court language. H stands for habitual offender. இதான் அண்டர் செக்ஷன் 211. இந்த 211 நீங்க மனசுல பதிய வைக்க முடியாது சார். அப்ப இந்த மாதிரி சுருக்கமான வார்த்தைகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் மறக்கவே முடியாது உங்களால. பொதுவா 211 இருந்து 217 வரையிலும் சொல்லப்பட்ட சுருக்கமான வார்த்தைகள் சிபிஎம் விஆர். அதுல 211 மட்டும் தனியா படிக்கின்ற பொழுது ஒன் பிஞ்ச் என்ற வார்த்தை பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். அப்ப ஒன் பிஞ்ச்னா என்ன அர்த்தம்? O stands for offense, N stands for name of the offense, E stands for explanation of offense, P stands for penal provision, I stands for ingredients, N stands for name of the act, C stands for court language, H stands for habitual offender. இதை நாம் தனித்தனியா படிச்சோம்னா மனசுல நிக்காது. அதனால இந்த மாதிரி சுருக்கமான வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டால் மறக்கவே முடியாது சார். தூக்கத்துல கேள்வி கேட்டாலும் எழுந்து நின்று பதில் சொல்ல முடியும். இப்ப சார்ஜ் எப்படி இருக்கணும்? அந்த சார்ஜுக்கு என்னென்ன பெயர்கள், என்னென்ன சட்டங்கள், என்னென்ன ப்ரொவிஷன், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன, இதை தான் நம்ம 1 by 1 இப்ப பார்க்க போறோம். இந்த ஒன் பிஞ்சை நம்ம பார்க்க போறோம் அண்டர் செக்ஷன் 211. அண்டர் செக்ஷன் 211 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, இந்த சட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டும் எந்த குற்றம் செய்ததாக எதிரி குற்றச்சாட்டப்படுகிறார் என்பதை எடுத்துரைக்க வேண்டும். எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்முடைய வசதிக்காக அந்த ஈயை கொண்டு போயிட்டு நான் அங்க வச்சிருக்கேன். ONE ஒன் பிஞ்ச் கொண்டு போய் வச்சிருக்கேன். ஆனா இங்க அண்டர் செக்ஷன் 211 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, எந்த குற்றம் சார்பாக எந்த வகையில் குற்றச்சாட்டு வணையப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அந்த அக்யூஸ்டுக்கு என்ன பண்ணும்? ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் எந்த சட்டத்தின்படி அமைந்திருக்கிறது என்பதை பற்றி எதிரிக்கு நாம எடுத்துரைத்தல் வேண்டும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். அதுதான் சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு குற்றம் ஒன்றை ஏற்படுத்துகிற சட்டம் அல்லது அது குறிப்பான ஒரு பெயர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குற்றத்தினுடைய பெயர், அந்த குற்றச்சாட்டில் அந்த குற்றம் அந்த எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது அதை மட்டும் என்ன பண்ணும்? விவரிக்கணும். அப்ப நேம் ஆஃப் தி ஆஃபென்ஸ். அடுத்தது சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அந்த குற்றத்தை ஏற்படுத்துகிற சட்டம் குறிப்பாக அதற்கு குறிப்பான ஒரு பெயர் இருக்கும் பட்சத்தில் அந்த பெயரை குறிப்பிடணும். பெயரே இல்லாத பட்சத்தில் எந்த அளவிற்கு அந்த குற்றத்திற்குரிய பொருள் விளக்கத்தை, அதனுடைய இன்கிரீடியன்ஸ் சொல்றாங்க, பொருள் விளக்கத்தை உரைத்தல், அதை எடுத்து சொல்ல வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டுள்ள விஷயத்தை பற்றி எதிரிக்கு அறிவிக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவர் தெரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அதனுடைய இன்கிரீடியன்ஸ் ஆஃப் தி சார்ஜ் சொல்லணும். ஏன்னா அந்த குற்றத்துக்கு நேமே இல்லாத பட்சத்தில் நம்ம இன்கிரீடியன்ஸ் ஆஃப் சார்ஜ் அது என்னன்னு சொல்லி ஆகணும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, எந்த சட்டம் அல்லது எந்த சட்டத்தின் பிரிவுகளுக்கு விரோதமாக அந்த குற்றம் செய்யப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறதோ, நீங்க இந்த சட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கீங்க அல்லது இந்த சட்டத்தினுடைய பிரிவுகளுக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த சட்டமும்
அந்த சட்டத்தினுடைய பிரிவும் அந்த குற்றச்சாட்டில் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக ஐபிசி மர்டர்னா கொலை. அப்ப அந்த குற்றம் என்பது ஒன்று குற்றம், இரண்டாவது அதற்கு பெயர் என்ன, கொலை, மூன்றாவது அதுக்கு என்ன பிரிவுல சொல்லப்பட்டிருக்க, எந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்காங்க, இந்திய தண்டனை சட்டம். அப்ப எந்த பிரிவு, 302. அப்ப இதுல எந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற விவரம் இல்லைன்னு சொன்னா இன்கிரிடியன்ஸை சொல்லியாவது அந்த எதிரிக்கு நம்ம புரிய வைக்கணும். அந்த குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய கூறுகளை சொல்ல வேண்டும் அல்லது விடயத்தை சொல்ல வேண்டும், விஷயத்தை சொல்லியிருக்கணும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, எந்த சட்டம் எந்த சட்டத்தினுடைய பிரிவுக்கு எதிராக ஒரு நபர் குற்றம் புரிந்திருக்கிறார் என்பதை அந்த சட்டத்தினுடைய பிரிவையும் அந்த சட்டத்தினுடைய பெயரையும் குற்றச்சாட்டுல சொல்லி இருக்கணும். ஆனாதான் ஐபிசின்னு சொல்லுவாங்க, என்டிபிஎஸ் சொல்லுவாங்க, ப்ரோகேஸ் சொல்றாங்க, ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் சொல்றாங்கன்னா அந்த சட்ட பெயர் இருக்கணும், சட்டத்தினுடைய பெயர் இருக்க வேண்டும், சட்டத்தினுடைய பிரிவும் இருக்க வேண்டும். செக்ஷன் 5ல சொல்றாங்க, அந்த குற்றச்சாட்டு செய்யப்பட்டுள்ளது என்பது அந்த குற்றம் யாருக்கு எதிராக அந்த குற்றம் நிகழ்ந்திருக்கிறதோ, யார் அந்த குற்றத்தை செய்தாரோ, அந்த குற்றம் உருவாவதற்கு எந்த சட்டத்தின்படி தேவையான அனைத்து சட்ட நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஒரு குற்றம் கமிஷன் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்க டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் என்ன பண்ணும், ஃபுல்ஃபில் ஆகணும். மேரேஜ்னு சொல்றாங்க செக்ஷன் 5 ஆஃப் தி இந்தியன் மேரேஜ் ஆக்ட் 1955ல. இப்போ ஒரு மேரேஜ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபயரை சுத்தி வரணும், 7 ஸ்டெப்ஸ் வந்தாதான் கம்ப்ளீட் ஆகுது இல்லைங்களா? அப்ப அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டிஃபைனிங் செக்ஷன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அதுதானே, உட்கூறுகள் அதுதானே. இப்ப வேலிட் மேரேஜ்னு சொன்னா அந்த உட்கூறுகள் என்ன, 7 ஸ்டெப்ஸ் அந்த ஃபயரை சுத்தி வரணும். நாம ஓமகுண்டம் சொல்லுவோம், அந்த ஓமகுண்டத்தை 7 ஸ்டெப்ஸ் வைக்கணும். அந்த கணவன் அந்த மணமகன் அந்த மணமகனுடைய கையை பிடித்து கொண்டு அந்த ஃபயரை என்ன பண்ணுவாங்க, சுத்தி வருவாங்க. 7 ஸ்டெப்ஸ் வந்தாதான் அந்த மேரேஜ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உட்கூறுகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதே போலதான் சிஆர்பிசில சொல்றாங்க, நீங்க எந்த அஃபென்ஸா இருந்தாலும் சரி அந்த அஃபென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். இதுதான் சப்செக்ஷன் 5. சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, அந்த குற்றச்சாட்டு நீதிமன்ற மொழியில் எழுதப்பட வேண்டும். அப்ப நீதிமன்ற மொழினா எதுங்க, சபார்டினேட் கோர்ட்டை பொறுத்தவரை வெர்னாகுலர் தான், சாரி நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தான் அங்க யூஸ் பண்றோம். இதே ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு சொன்னா ஆங்கிலத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். உடனே நீங்க உங்களுக்கு நினைவில் வர வேண்டும், அண்டர் ஆர்டிகல் 345 348 345 எதை சொல்றாங்க, 348 எதை பற்றி பேசுகிறது, சிஆர்பிசில 272 எதை பற்றி பேசுகிறது, எல்லா மொழிகளை எந்தெந்த இடத்துல பார்லிமெண்ட்ல என்ன மொழியை பயன்படுத்தணும், ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல எந்த மொழியை பயன்படுத்தணும், சபார்டினேட் கோர்ட்ல என்ன மொழியை பயன்படுத்தணும். இப்ப சபார்டினேட் கோர்ட்டை பொறுத்தவரை சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 272ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் மொழியை பயன்படுத்தலாம். இதான் சப்செக்ஷன் 6. அண்டர் செக்ஷன் 211 சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, நீதிமன்ற மொழியில் அந்த குற்றச்சாட்டு வணையப்பட்டிருக்க வேண்டும், அந்த சார்ஜ் இருக்கணும். சப்செக்ஷன் 7ல சொல்றாங்க, ஏற்கனவே ஏதாவது ஒரு குற்றத்திற்காக ஒரு தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டு அந்த எதிரியானவர் ஜெயில இருக்கிறாருன்னு சொன்னா, அப்ப அந்த முந்தைய தண்டனை தீர்ப்பின் காரணத்தால் அதற்கு பின்பாக செய்யப்பட்ட அதற்கு பிறகு செய்யப்பட்ட ஒரு குற்றத்திற்காக அதிகப்படியான தண்டனைக்காகவோ, ஐ மீன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் 75 வருது இல்லைங்களா, ஏற்கனவே தண்டனை ஒரு குற்றம் பண்ணிட்டு ஜெயில இருக்கிறாரு, சப்சிக்வெண்டா அதே நபர் இன்னொரு குற்றத்தை பண்றாருன்னு சொன்னா என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் வழங்குவாங்க அண்டர் செக்ஷன் 75 படி. அப்ப என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் யாருக்கு வழங்குறாங்கன்னா ஹேபிச்சுவல் அஃபெண்டருக்கு தான் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் வழங்குவாங்க. இப்ப ஏற்கனவே ஒரு குற்றத்தை செய்து ஒரு தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ள அந்த நபர் அதன் பிறகு வேற ஒரு குற்றத்தை செய்யறான்னு பட்சத்தில்
அந்த குற்றத்திற்கு அதிகப்படியான தண்டனை அல்லது வேறு விதமான எந்த ஒரு தண்டனைக்கு உள்ளானாலும் சரி, பிந்தைய குற்றத்திற்காக அளிக்கத்தக்கது என்று சொல்லி ஒரு நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது, இவன் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு இருக்கான், ஏற்கனவே நிறைய கேஸ்ல வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்கோம், இப்ப இப்பவும் தப்பு பண்ணியிருக்காரு, அதன் பிறகும் கன்விக்ஷன் பண்ணப்பட்ட பிறகு ஒரு திருந்தல, மீண்டும் தப்பு பண்றாரு, அப்ப வந்து பனிஷ்மெண்ட் என்ன பண்றாங்க, என்ஹான்ஸ் பண்ணலாம். அந்த தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லி அதனுடைய சங்கதி, தேதி, இடம் அந்த குற்றச்சாட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அத்தகைய குறிப்பு விடப்பட்டிருக்குமானால் நீதிமன்றம் தீர்ப்பு தண்டனை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பு எப்போது வேண்டுமானாலும் அதை சேர்த்துக் கொள்ளலாம். ஏன்னா ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், சார்ஜ்ல மிஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோர்ட் வந்து எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். அண்டர் செக்ஷன் 211 இருந்து 217 வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய contents of the charge, particulars of the charge, manner of occurrence, words of the charge, error of the charge, alteration of the charge, இதையெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? recalling of charge, recalling of witnesses. இப்ப இதையெல்லாம் சுருக்கமான வார்த்தை சிபிஎம் விஆர் என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிபிஎம் WEAR விஆர். இப்ப செக்ஷன் 211 மட்டும் நாம் தனியா பார்க்கின்ற பொழுது ஒன் பிஞ்ச் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இப்ப O stands for offense, அது என்ன offense அது சொல்லணும். N stands for name of the offense, அந்த offenseக்கு பேர் என்ன அதை சொல்லணும். E stands for explanation, இந்த E தான் வந்து அண்டர் செக்ஷன் 211ல சப்செக்ஷன் 1ல வச்சிருக்காங்க. நம்முடைய வசதிக்காக நான் இப்படி சொல்லி இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அதுக்கு பேர் எதுவும் குறிப்பிடலன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு எதிராக இந்த குற்றத்தில் வந்து குற்றம் சாட்டப்படுகிறது என்று சொல்லி அவருக்கு என்ன பண்ண, எதிரிக்கு விவரித்து கூற வேண்டும். ONE முடிந்து விட்டது. பிஞ்ச், P stands for penal provision. நீங்க இந்த குற்றம் பண்ணிருக்கீங்க, அதனால இந்த சட்ட பிரிவின்படி நீங்க தண்டிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி penal provision இருக்கணும். இந்த penal provision பாத்தீங்கன்னா 378 பொறுத்தவரை அல்லது 375 பொறுத்தவரை அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கும், டிஃபைனிங் செக்ஷன் சொல்லப்பட்டிருக்கும். லார்ட் மெக்காலே அவர்கள் வந்து இந்திய தண்டனை சட்டத்தை இயற்றுகின்ற பொழுது டிஃபைனிங் செக்ஷன் என்று தனியாகவும் பீனல் செக்ஷன் என்று தனியாகவும், சில செக்ஷன்ல வந்து டிஃபைனிங் வரும், பீனல் வரும், சேர்ந்து வரும். ஒரு 494 இருக்கு. இப்ப ப்ரொசீஜர் தனியா இருக்கும், அதுக்கு டிஃபைனிங் தனியா இருக்கும், பீனல் தனியா இருக்கும். 378ல வந்து தெப்ட்னா என்ன, 300ல மர்டர்னா என்ன, பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் 302ல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப 300 அங்க சொல்லணுமா 302 சொல்லணுமான்னு பாத்தீங்கன்னா சார்ஜை பொறுத்தவரை 302 தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்க, மர்டர் நடந்துச்சுன்னா 302 ஐபிசி போடுவாங்க, திருட்டு நடந்து விட்டதுன்னா 379 ஐபிசி என்று போடுவார்கள், ஒரு ரேப் நடந்து போச்சுன்னா 376 ஐபிசி என்று போடுவார்கள். ஆனா இது மூணுக்கும் பாருங்க, டிஃபைனிங் செக்ஷன்ல பாருங்க, ரேப்னா 375ல ரேப்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, தெப்ட்னா என்னன்னு 378ல சொல்லியிருப்பாங்க, மர்டர்னா என்னன்னு 300ல சொல்லியிருப்பாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் சார்ஜ் வந்து பிரேம் பண்றப்ப டிஃபைனிங் செக்ஷன் போடக்கூடாது, பீனல் செக்ஷன் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 211 சிஆர்பிசில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க எஃப்ஐஆர் எடுத்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் செக்ஷன் தான் இருக்காங்க, டிஃபைனிங் செக்ஷன் இருக்காது. ஏதோ ஐபிசில சொல்லப்பட்டிருக்க ஏதாவது ஒரு சில செக்ஷன்ல தான் வந்து அதுல டிஃபைனிங் செக்ஷன் இருக்கும், பனிஷ்மெண்ட் செக்ஷன் இருக்கும். ஐ மீன் வந்து டிஃபைனிங் செக்ஷன் பீனல் ப்ரொவிஷன் இருக்கும் ஒரே செக்ஷன்ல. எனவே அண்டர் செக்ஷன் 211 பொறுத்தவரை ஒன் பிஞ்ச் என்ற வார்த்தையை நீங்கள் மறக்க கூடாது. O stands for offense, N stands for name of offense, E stands for அந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும் offense. ஏன்னா அதுக்குன்னு சரி தனியாக வார்த்தை இல்லாத பட்சத்தில் அந்த எதிரிக்கு விவரித்து எடுத்து கூற வேண்டும். P stands for penal provision, I stands for ingredients. அந்த குற்றம் வந்து முழுமை அடையும் பட்சத்தில் அது எவ்வாறு முழுமை அடையும் என்று சொல்லி உட்கூறுகள் சொல்லியிருப்பாங்க, அந்த கூறுகள் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகியிருக்க வேண்டும். அடுத்த N stands for name of the act. அந்த சட்டத்துக்கு பெயர் என்ன, இந்தியன் பீனல் கோட், ஐபிசி அண்டர் செக்ஷன் 302 படி நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். C stands for court language under section 272 CRPC.
H stands for habitual offender under section 75 IPC. எனவே under section 211 நீங்கள் மறக்க கூடாது. பொதுவாகவே 211 ஆரம்பிச்சு 217 வரை சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை சிபிஎம் வியர், சுருக்கமான வார்த்தைகள். அப்ப இதனுடைய அப்ரிவேஷன் தான் C stands for contents of the charge, M stands for P stands for particulars of charge, M stands for manner of charge, manner of occurrence, W stands for words, E stands for error, A stands for alteration, R stands for recalling of witnesses. CPM வியர் 211 ஆரம்பிச்சு 217 வரை. இப்ப 211 மட்டும் தனியாக பார்க்கிறோம். அதுல வந்து அண்டர் செக்ஷன் 211 பொறுத்தவரை அதுல சப்செக்ஷன் 7 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன் பிஞ்ச், அதை மறக்க கூடாது. Offense, name of the offense, explain, penal provision, ingredients, name of the act, court language, habitual offender. இதுல சில எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கிறது. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். Law can be understood by means of illustration. நீங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. ஆனா எடுத்துக்காட்டை படிச்சுட்டு உள்ள போங்க, செக்ஷனுக்குள்ள ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப எடுத்துக்காட்டு மிக முக்கியமானது சார். அது இல்லுஸ்ட்ரேஷன். ஒரு சட்டம் இருக்கிறதுன்னு சொன்னா டிஃபைனிங் செக்ஷன் பார்க்கணும், பீனல் செக்ஷனை பார்க்கணும், இன்கிரீடியன்ஸை பார்க்கணும், இல்லுஸ்ட்ரேஷனை பார்க்கணும், எக்ஸ்பிளனேஷனை பார்க்கணும். இப்ப எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறதா, இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கிறதா, இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதா, பீனல் ப்ரொவிஷன் இருக்கிறதா, டிஃபைனிங் இருக்கிறதா, இந்த 5 விஷயத்தை தெளிவா படிக்கணும் சார். ஒரு செக்ஷனை நீங்க படிக்கிறீங்க சொன்னா அந்த 5 விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். நீங்க அந்த மாதிரி நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா அந்த செக்ஷன்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால வந்து பதில் சொல்ல முடியும். யூ ஆர் ஏ கேப்பபிள் பர்சன் டு கிவ் ஆன்சர். ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பிகம் ஏ கேப்பபிள் பர்சன். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். டேட் டைம் எல்லாம் பிறகு பார்க்கிறோம். அண்டர் செக்ஷன் 211 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 211 நீங்க மறக்க கூடாது. இதுல எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கு. ஒரு 4 எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்னன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், எடுத்துக்காட்டுகள். அதுல கிளாஸ் ஏல சொல்றாங்க, A is charged with the murder of B. B வந்து கொலை பண்ணிட்டதா சொல்லி A மீது குற்றச்சாட்டு. This is equivalent to a statement that A's act fell within the definition of murder given in section 299 or 300 of the Indian Penal Code, that it did not fall within any of the general exceptions of the said code, and that it did not fall within any of the 5 exceptions to section 300, or that if it did fall within exception 1 or other of the 3 provisos to that exception applied to it. B வந்து கொலை பண்ணிட்டு தான் சொல்லி A மீது வந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அவ்வாறு அந்த குற்றம் சாட்டுகின்ற பொழுது ஐபிசில அண்டர் செக்ஷன் 299 300 படி ஒரு கொலை குற்றத்திற்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்கள் இருக்கு. அதுல வந்து ஏ தான் வந்து என்ன பண்றாரு, பி வந்து கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேஸ். ஏ என்ற ஒரு அப்துல் மீது வந்து கேஸ், பி என்ற பாபு வந்து கொலை பண்ணிட்டார். அப்ப ஏ என்ன பண்றாங்கன்னா ஐபிசில 299 300 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல அதுல எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, 5 விதிவிலக்குகள் இருக்கிறது. அப்ப அப்துல்லாவுடைய செயலை பொறுத்தவரை இந்த சட்டத்தின் குற்றமாகாத பொது விதி எதுவோ, மர்டர் பொறுத்தவரை கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்ட்ஸ் டு மர்டர், இது நாம படிச்சிருக்கோம்.
ஹோமிசைடு என்று சொன்னாலே மனித கொலை என்று அர்த்தம். இன்ஃபான்டிசைடு என்று சொன்னால் சிசு கொலை, குழந்தைகளை வந்து கொலை பண்றதுன்னு அர்த்தம். சிசு கொலை என்று அர்த்தம். பெஸ்டிசைடு என்று சொன்னால் பூச்சிகளை கொலை செய்து, பூச்சிக்கொல்லி மருந்து. பெஸ்டிசைடு பூச்சி கொலை என்று அர்த்தம், பூச்சிக்கொல்லி மருந்தம். சைடு சிஐடிஇ சைடு என்று சொன்னால் கொலை என்று அர்த்தம். ஹோமிசைடு என்றால் மனித கொலை, பெஸ்டிசைடு என்றால் பூச்சிக்கொல்லி, பூச்சிகளை கொலை செய்வது. மருந்து அடிச்சு கொள்றாங்க இல்லைங்களா, பயிர்ல வந்து நெல்லுல வந்து பூச்சி எல்லாம் அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்றோம், மருந்து அடிக்கிறோம். இன்ஃபான்டிசைடு சிசு கொலை, சிறு பிள்ளைகளை கொலை செய்வது. குறிப்பாக பெண் குழந்தையா இருந்தா என்ன பண்றாங்க, கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்றது, கருவிலே கரைச்சிடுறது. இதெல்லாம் பெரிய பாவம். பெண்கள் இல்லைன்னு சொன்னா இந்த நாட்டுல உலகத்துல மிகப்பெரிய வன்முறை கலாச்சாரம் நிலவும், உலகமே இயங்காது சார். Axis of the world is female. அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, பெண்கள் எல்லாம் ஏதாவது இயங்குமா? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். 23 டிகிரி செல்சியஸ், 23 டிகிரியில சாய்ந்தாலும் பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, அது இயற்கை, கடவுளுடைய படைப்பு. வேற ஏதாவது இயங்குமா? இயங்கவே இயங்காது. வாய்ப்புகள் இருக்குதா? கிடையாது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தையில இருந்து அதிகபட்சம் அந்த ஒரு 10வது வரலையும் அல்லது ஒரு 12வது வரலையும் படிக்கிறப்ப அங்க ஓடி ஆடி விளையாடுறாங்க பாருங்க, அதுதான் சார் அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷம். அதன் பிறகு அவங்க ஒரு மிகப்பெரிய சுமை தாங்கி மனதளவிலும் உடல் அளவிலும் எல்லாருக்கும் ஊழியம் செய்யறாங்க. மோராலஸ் ஒரு ஸ்லேவரி சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான் அது. அந்த 10 வயசு 15 வயசுக்குள்ள ஓடி ஆடி விளையாடுறாங்க பாருங்க சிறு பிள்ளையா, அதுதான் அவங்க வாழ்க்கையுடைய பொற்காலம். அதன் பிறகு ஒவ்வொரு நிலையை அவங்க கடக்கின்ற பொழுது அந்தந்த நிலைக்கு ஏற்றப்பாறு தன்னுடைய மனதையும் தனது உடலையும் பக்குவப்படுத்திக் கொள்கிறார்கள். எவ்வளவு இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் அவங்க தான் சுமக்கணும். ஒரு தாயாக இருந்து, மனைவியாக இருந்து, ஒரு குடும்ப தலைவியாக இருந்து, அதெல்லாம் உண்மையிலேயே போற்றத்தக்க ஒரு விஷயம். அந்த 7 பருவங்களை வந்து அவங்க கடந்து ஆகணும் வாழ்க்கையில். அதுதான் முழுமையான வாழ்க்கை. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். பேரிளம்பெண்ணா குழந்தை மாதிரியே மாறிடுவாங்க. பல்லுகள் எல்லாம் விழுந்துரும், அவங்க என்ன பண்ணுவாங்க, நவுந்து தான் போகணும். சிறு குழந்தை மாதிரி நினைவெல்லாம் தவறிடும். ரைட். இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை, இந்த எடுத்துக்காட்டு ஏவை பொறுத்தவரை, ஏ என்பவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. நீங்க பி என்ற ஒரு பாபு வந்து கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஏவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 299 என்ன சொல்றாங்க ஐபிஎஸ்ல, கல்பபிள் ஹோமிசைடை பற்றி பேசுறாங்க. அப்ப அதுல 5 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 5 எக்ஸெப்ஷன்ஸ்லயும் விதிவிலக்குகளிலும் எதற்குள்ளும் அது அடங்காத பட்சத்தில் 300ல ஒரு மேல கேஸ் போடலாம். அப்ப அந்த 5 விதிவிலக்குகளில் சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் வருது பாருங்க, ஹீட் ஆஃப் பேஷன் வருது பாருங்க, ஆக்சலரேஷன். இந்த 5 விதிவிலக்குகளில் ஏதாவது ஒரு விதிவிலக்கிலையாவது பொருந்தி வரும் பட்சத்தில் அவற்றை கல்பபிள் ஹோமிசைடுன்னு சொல்லுவாங்க, மர்டர்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த 5 எக்ஸெப்ஷன்ல எதுவுமே வரல, அப்ப அது மர்டர்ன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அல்லது 5 விதிவிலக்குல ஏதாவது ஒண்ணு பொருந்தி வருது, அப்ப அல்லது ஏதாவது ஒரு 3வது பொருந்தி வரும் பட்சத்தில் அந்த விதிவிலக்குக்கான 3 விதி விலக்குகளில் ஒன்றோ அல்லது மற்றொன்றோ அதற்கு பொருந்தாது என்பதாக சொல்லுகின்ற பட்சத்தில் அதை ஒதுக்க வேண்டும். இந்த எடுத்துக்காட்டு படிச்சா உங்களுக்கு சில நேரங்கள்ல விளக்கமாக சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. பாம்பே ஹைகோர்ட் தான் இதுல ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ராயவரப்பு புன்னையா வழக்குல இந்த 299 என்ன, 300 என்ன, அதனுடைய ஸ்லைட் ஃபார்ம்
அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால், ஒரு மர்டர் இருக்குன்னு சொன்னா அது எப்போ மர்டர் ஆகும், அது எப்போ கல்பபிள் ஹோமிசைட் ஆகும், அதை கிளாசிஃபை பண்றதுல அவ்வளவு சிரமம் இருக்கு சார். 3 விஷயங்களை தான் அதுல வந்து கருத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த 3 விஷயங்களை பொறுத்துதான் அது கல்பபிள் ஹோமிசைடா அல்லது மர்டரா அதை பற்றி சொல்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒரு விஷயம் சார். இந்த எடுத்துக்காட்டுகளை படிப்பதற்கு சில கேஸ் லாஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 211 பொறுத்தவரை இதனுடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் சார்ஜ், ஒரு குற்றச்சாட்டினுடைய நோக்கம் என்ன? இப்ப சார்ஜ் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆஃப் நோட்டீஸ். சார்ஜ் சர்வ்ஸ் தி பர்பஸ் ஆஃப் நோட்டீஸ் ஆர் intimation to the accused drawn up according to the specific language of law, giving clear and unambiguous or precise notice of the nature of accusation that the accused is called upon to meet in the course of trial. விசி சுக்லா வழக்குல தான் சொல்றாங்க சார்ஜ் எப்படி இருக்கணும், சுருக்கமா இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி விசி சுக்லா வெர்சஸ் சிபிஐ. அப்ப சார்ஜ் எப்படி இருக்கணும், ஸ்பெசிபிக் கோர்ட் லாங்குவேஜ்ல இருக்கணும், அன்ஆம்பிகுவஸா இருக்கணும், குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், கிளியரா இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், ப்ரிசைஸா இருக்க வேண்டும், சுருக்கமாக இருக்கணும். சும்மா வளவளன்னு இருக்கக்கூடாது, நீண்ட பெரிய சார்ஜ் இருக்கக்கூடாது, சுருக்கமா இருக்கணும். ஏ என்பவர் பிஏ கொலை செய்தாரா இல்லையா, இதுதான் தீர்மானிக்க டிட்டர்மினிங் ஃபேக்டர். அதான் காரணி. ஏ என்பவர் பிஐ கொலை செய்தார் என்று சொல்லி அரசு தரப்பில் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதா இல்லையா, இந்த மாதிரி சுருக்கமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், குழப்பம் இல்லாம இருக்கணும், கோர்ட் லாங்குவேஜ்ல இருக்கணும். இதை சொன்ன வழக்கு விசி சுக்லா வெர்சஸ் சிபிஐ 1980, SCC criminal, page number 695. VC Shukla versus CBI 1980, SCC criminal, page number 695. VC Shukla கேஸ்ல சொல்றாங்க ப்ரெசைஸா இருக்கணும், கிளியரா இருக்கணும், அன்ஆம்பிகுவிட்டியா இருக்கணும், கோர்ட் லாங்குவேஜ்ல இருக்கணும், ப்ரெசைஸா இருக்கணும். VC Shukla versus CBI 1980, SCC criminal, page number 695. அடுத்தது specificity of charge. இதுல சொல்றாங்க இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கணும், சார்ஜுக்கு இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்ட் என்ன, மிக முக்கிய தேவைகள் என்னென்ன இருக்க வேண்டும். The object of a charge is to warn the accused person of the case he is to answer. It cannot be treated as if it was a part of ceremonial. It was a part of a ceremonial. B.N. Srikantaya, அவருடைய இனிஷியல் B.N. ஸ்ரீகாந்தையா, நம்ம கந்தையான்னு சொல்லுவோம் பாருங்க, அதேதான் ஸ்ரீகாந்தையா, SRIKANTIAH, ஸ்ரீகாந்தையா versus State of Mysore, AIR 1958 Supreme Court, page number 672. B.N. Srikantaya versus State of Mysore, AIR 1958 Supreme Court, page number 672.